திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு சாரி டைனா, ஓகேங்களா? நான் உங்களை அவ்வளோ ஹர்ட் பண்ணுறேன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்ஸ் பார்க்கும்போது சேம் டைம் ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கு இவ்வளோ லவ், இவ்வளோ சப்போர்ட் இது எனக்கு போதும், ஓகேங்களா? எனக்கு சப்ஸ்கிரைபர், இந்த லைக், வியூஸ் எதுவுமே வேண்டாம். நீங்கள் 10 பேர் இருந்தால் கூட எனக்கு அதுவே போதும். அவ்வளோ ட்ரூவான ஒரு லவ், ஒரு கேர், ஒரு சப்போர்ட் அது போதும் எனக்கு, ஓகேங்களா? அப்புறம் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் சாரி, ஓகேங்களா? சரி, இப்போ நான் வந்துட்டு இதுக்கு மேலே அந்த மாதிரி பண்ண மாட்டேன், ஓகேங்களா? இதுக்கு மேலே நான் வந்துட்டு இந்த மாதிரி டிசப்பாயிண்டாக ஆகவும் மாட்டேன். ஏன்னா நீங்கள் இருக்கீங்க, எனக்கு அது போதும். உங்களை எப்படி ஹாப்பியாக வச்சுக்கணும், உங்களை எப்படி நான் ஸ்மைல் பண்ண வைக்கணும், அது மட்டும் தான் என்னோடய டார்கெட், ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இது ஜேக்கு கொடையிற ஒன் ஷாட். அது வந்து நம்ம எதனா லிவிங் டுகெதர், ஓகேங்களா? அது அப்படியே உள்ள ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். நான் ஸ்டார்டிங்கில் ஒரு பர்சன் தான் ரொம்ப க்யூட்டாக அழகாக தூங்கிட்டுருக்காங்க. இங்கே பாருன்னு சொல்கிறாங்க. என்ன போ, நீ நைட்டு ஃபுல்லாக என்ன தூங்கவே விட மாட்டேன்ற, போடா அப்படி சொல்கிறாங்க. என்ன போடாவான்றாங்க. ஆமாம் போ, எவ்வளோ பெயினாக இருக்குது, நீ ஏன் தூங்கவே விட மாட்டேன்றா அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாரு அப்படி சொல்கிறாங்க. என்ன அப்படி சொல்கிறாங்க. நீ இதுக்கு தான் லிவிங்க்கு வரலான்னு சொன்னியா? இங்கே பாரு, இப்போ டெய்லி வந்து நான் ரொம்ப ரொம்ப டயர்டாக்கிறேன்னு சொல்கிறாங்க. அச்சோ, அது என்னோட லவ் புரிஞ்சுக்கோ அப்படி சொல்கிறாங்க. எனக்கு புரியுது ஆனான்றாங்க. என்ன ஆனால் நான் தான் நல்லா பார்த்துக்கிறேன், அப்புறம் என்ன சொல்கிறாங்க. சரி, ஓகே அப்படி சொல்கிறாங்க. இப்போ எந்திரிக்கிறியா, போகலாமா அப்படி சொல்கிறாங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு என்ன தூக்குங்கன்னு சொல்கிறாங்க. தூக்குறவா அப்படி சொல்லிட்டு ரொம்ப அழகாக ஒரு பர்சன் தான் தூக்கிட்டு போயிட்டு இன்னொரு பர்சன் வந்துட்டு 2 பேரும் சேர்ந்து பாத் பண்ணுறாங்க. அது யாருன்னா ஜிமின் அண்ட் ஜங்குக், ஓகேங்களா? அவங்க ஒரே வீட்டில் தான் இருக்காங்க. அது லிவிங் டுகெதரில் தான் இருக்காங்க. இப்போ நம்ம ஜிமின் தான் 2 பேருமே பாத் பண்ணிட்டு வெளில வராங்க. வந்துட்டு இங்கே பாரு, இப்போ நான் போய் குக் பண்ணுறேன், நீ ரெடி ஆகிட்டு வரியான்னு சொல்கிறாங்க. ஓகே நீங்கள் போங்க அப்படி சொல்கிறாங்க. சரி, ஓகே சொல்லிட்டு கீழே போயிடுறாரு. இங்கே போயிட்டு நம்ம ஜிமின் ஜங்குக் வந்துட்டு குக் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே அவங்களுக்கு ஒரு கால் வருது. டே ஜங்குக்குன்றாங்க. என்னக்கா என்ன சொல்கிறாங்க. டே இங்கே பாரு, ஒர்க் நிறையா இருக்குடா, கொஞ்சம் சீக்கிரமாக வரியான்னு சொல்கிறாங்க. இன்றைக்கேவா, நேற்று தான்டா சண்டே, இன்றைக்கி தான் கொஞ்சம் டயர்டாக இருக்குடான்றாங்க. இப்போல்லாம் சொல்லாதடா என்கிட்ட சொல்கிறாங்க. சரி, ஓகே நான் வரேன் சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு ஜங்குக்கு போய் குக் பண்ணிட்டுருக்காங்க. இங்கே ஜிமின் ரொம்ப அழகாக கியூட்டாக ரெடி ஆகிட்டு வராங்க. சாப்பிடலாமா? சாப்பிடலாமே சொல்கிறாங்க. 2 பேருமே சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு ஜங்குக்குன்றாங்க. என்னன்றாங்க. இல்லை இன்றைக்கி நான்றாங்க. இன்றைக்கி நீன்றாங்க. இன்றைக்கி நான் என்னமோ வர சொல்லியிருக்கேன். எதுக்குன்றாங்க. என்னை கூட்டிகிட்டு போகுதான்றாங்க. அப்போ நான் எதுக்குன்றாங்க. நீங்கள் உங்கள் ஆஃபீஸ்க்கு போங்களேன் அப்படி சொல்கிறாங்க. ஆமாண்டா, 2 பேரும் தனித்தனியாக ஒர்க் பண்ணுறாங்க. அதாவது நம்ம ஜங்குக் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு அவங்க ஓனாக கம்பெனி வச்சுருக்காங்க. காய் அவங்க கூட ஒர்க் பண்ணுறாங்க. ஜிமின் வந்துட்டு வேறு ஒரு கம்பெனியில் சாதாரண எம்ப்ளாயி தான் உட்காந்துருக்காங்க, ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களும் வேறு ஒரு கம்பெனியில் என்ஓ ஃபிலிக்ஸ் அவங்க கூட ஒர்க் பண்ணுறாங்க. சரி, இப்போ நான் வந்துட்டு என்ஓ வர சொல்லியிருக்கேன், நான் இன்றைக்கி போகிறேன்னு சொல்கிறாங்க. வேறு எங்கேயும் பிளான் வச்சுருக்கியான்றாங்க. இல்லை நான் இந்த பிளான் வச்சிடல, நான் எங்கேயும் போகல அப்படி சொல்கிறாங்க. உண்மையான்றாங்க. ஆனால் உண்மையாக எங்கேயும் போகல ஜங்குக், ப்ராமிஸ் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி த்ரோட்டு அழகாக வந்து பிடிக்கிறாங்க. அப்படியா, சரி ஓகே நம்புகிறேன், ஏதாவது எனக்கு தெரியாமல் பிஹைண்டில் பண்ணினேன் அப்படின்னாங்க. அச்சோ, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஓகே ஓகே, நீ இன்னசென்ட் ஆக்ட் பண்ணாத என்ன சொல்கிறாங்க. நான் ஒன்றும் இன்னசென்ட் ஆக்ட் பண்ணல அப்படி சொல்கிறாங்க. உனக்கு அப்படிலாம் பண்ண தெரியுமான்றாங்க. சாரி ஜங்குக்குன்றாங்க. சாரி, நான் நைட்டில் மறந்துடாத அப்படி சொல்கிறாங்க. இல்லை நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க. இப்போ டேயில் பண்ணால் நைட்டில் பனிஷ்மெண்ட் கிடைக்கும், புரியலான்றாங்க. புரியுது சொல்கிறாங்க. போ அப்படி சொல்கிறாங்க. இங்கே நம்ம ஜிமின் வந்துட்டு ஜங்கு 2 பேருமே வீட்டை லாக் பண்ணிட்டு வராங்க. இங்கே நம்ம ஜங்குக்கு தான் வந்துட்டு கார் எடுக்கிறாரு. நீ போயிட்டு வேண்டாங்க. இப்போ அவங்க வந்துடும்ன்றாங்க. இல்லை நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாக என்மு தான் வராங்க. அவங்க கார் எடுத்துகிட்டு என்மு உள்ள அவங்க ஃபிலிக்ஸும் இருக்காங்க ஒரே அந்த காரில். இப்போ இவங்க பார்த்து ரொம்ப ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணுறாரு. நம்ம ஜிமின் வந்துட்டு ஜங்குக்கு சொல்கிறாரு, பாரு அப்படியே நான் என் கூட என்ன தான் பகல் ஃபுல்லாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி சிரிப்பான். அவனுக்கு எப்படி தான் அந்த ஸ்மைல் வருதே தெரியல அப்படி சொல்கிறாங்க. அப்போ ஜிமின் பார்த்துட்டு பாய் ஜங்குக்குன்றாங்க. பாய் அப்படி சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு இன்னும் கேட்குறாரு. இவர் ஜிமின் வந்துட்டு காரில் வந்து ஏறிட்டுறாரு. என்னடா காலையில் என்ன உருன்னு இருக்கான் அப்படி சொல்கிறாங்க. அது வந்துட்டு நான் உன் கூட வரேன்னு சொல்லிட்டேன்ல அதான்றாங்க. சார் எப்போதும் அவங்க கூட வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்படி சொல்கிறாங்க. இல்லை அவர் கொஞ்சம் சொல்கிறாங்க, கொஞ்சம் இல்லை நிறைய அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி தான். சரி போகலாமான்றாங்க. போகலாமே சொல்லிட்டு இவங்க எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்துடுறாங்க. இப்போது இங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே நம்ம ஃபிலிக்ஸ் கேட்குறாரு. ஜிமினான்றாங்க. என்னன்றாங்க. இந்த வீக்கு நம்ம வந்து ஊருக்கு போகலாமான்றாங்க. ஊருக்கா? ஆமாம் ஊருக்கு போகலான்டா, எவ்வளோ நாளாவது வீட்டுக்கு போயிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க 3 பேர் ஒரே ஊரை சேர்ந்தவங்க தான். அதுவும் பூசான் தான். இங்கே வந்துட்டு சேவில் வந்து ஒர்க் தான் பண்ணுறாங்க, படிச்சுட்டு அப்படியே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ கேட்குறாரு, ஜங்குக்கு விடலைன்னா நான் என்ன பண்ணேன்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு விடலைன்னா என்ன பண்ணுவியா, வீட்டுக்கு வரமாட்டியா, பேரண்ட்ஸ் பார்க்க வேணாமான்றாங்க. பார்க்கணும் தான், ஆனால் ஒரு ஒத்துக்கலைன்னா என்ன பண்ணுறதுக்கு. கேளுடா அப்படி சொல்கிறாங்க.
அப்போ நான் கேட்கவா கேளு. இல்லை நீ இங்கே இருப்பியா, அங்கே வந்து யாரையும் பார்க்க வேண்டாம், ஆண்டி அங்கிள் நீ பார்க்க வேணான்றாங்க, அவங்கள மிஸ் பண்ணலான்றாங்க, நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் தான் அப்புறம்ன்றாங்க. அப்புறம் போய் கேளு, இங்கே பாரு அவர் நல்ல மூடில் இருப்பார்ல அப்போ கேளுன்னு சொல்கிறாங்க. அவரு சொல்கிறாங்க, என்ன அவருன்றாங்க, ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க, ஏன்றாங்க, ஒன்றும் இல்லை சொல்லிட்டு அப்படி விட்டுறாரு. சரி ஓகே நீ கேளு, நம்மளாம் ஊருக்கு போகலான்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜங்குக் தான் வந்துட்டு ஆஃபீஸில் உட்காந்துருக்காரு. காய் கேட்குறாரு, என்னடா என்ன ஒரு மாதிரி இருக்குன்றாங்க. இல்லைடா காலையில் ஜிம்முன்றக்கான்றாங்க, நான் தானே டெய்லி போய் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வருவான்றாங்க. ஆமாம் அதுக்குன்றாங்க. இன்றைக்கி நான் என்ன கூட போட்டா அப்படின்னு கேட்குறான்றாங்க. அதில் என்னடா இருக்குது, அவன் கூட ஃப்ரெண்டு தானடா, போனால் என்ன தப்புன்னு சொல்கிறாங்க. உனக்கு எனக்கு புரிய போதும், நீ ஒரு சிங்கிள் தானேன்னு சொல்கிறாங்க. ஆமாம் நான் சிங்கிளாக இருக்கிற ரீசன் நீ தான்டான்னு சொல்கிறாங்க. சரி அதை விட இங்கே பாரு, எனக்கு ஜிம்மில் வந்து என் கூடவே இருக்கும்டா, எனக்கு ரொம்ப நான் கொஞ்சம் டேஸாக அவனை வெளில கூட்டிகிட்டு போகிறதே இல்லையா, அதான் அவர் கொஞ்சம் இதாக இருக்கான், நான் எங்கன்னா வெளில கூட்டிகிட்டு போகணும், எதாவது பாரு ஷெட்யூல் எதாவது ஃப்ரீயாக இருக்கான்னு சொல்கிறாங்க. அப்படியே பார்க்குறாரு, ஒரு ஷெட்யூல் கூட ஃப்ரீயாக இல்லைடா, எல்லாம் பிஸியாக தான் இருக்குது. ஆமாம் எப்போதும் அவங்க கூட தானே இருக்கேன், ஒன்றா தானே இருக்கீங்க ஒரே வீட்டில், ரொம்ப ஜாலியாக இருக்கீங்க, அப்புறம் என்னடா அப்புறம் எதுக்கு வெளில கூட்டிகிட்டு போகணுன்றாங்க. இதே வீட்டிலே இருந்தால் அது எப்படிடா வெளியும் கூட்டிகிட்டு போகணுங்களான்றாங்க. கூட்டிகிட்டு போகணும் தான், ஆனால் இப்போ டைம் இல்லை, கொஞ்சம் டேஸ் போகட்டும்ன்றாங்க. சரி ஓகே பார்க்கலாம்னு சொல்லிட்டு இங்கே ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு. அதான் ஒருத்தர் டெக்ஸ்ட் பண்ணுறாரு, என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு, நான் என்ன பண்ணுறேன் ஒர்க் தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒர்க் பண்ணுறேன், சரி ஓகே நீங்கள் என்ன பண்ணுறீங்க சொல்கிறாங்க. நான் என்னடா பண்ணுறேன், நானும் தான் ஒர்க் பண்ணுறேன்றாங்க. ஓகே அப்புறம் எதுக்காக எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டெக்ஸ்ட் பண்ணக்கூடாதான்றாங்க. பண்ணலாம் ஆனால் நீங்கள் ஒரு சிஇஓ, நான் இங்கே ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், அதனால் என்னோடய பாஸ் அதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் நீங்கள் இப்போது என்னை ஒர்க் பண்ண விட்டுறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே, அதுதான் என் கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணிக்க சொல்கிறேன்றாங்க. அப்படியே ஃபோனை கட் பண்ணி அதை டெக்ஸ்ட் கட் பண்ணுறது அப்படியே ஆஃப்லைன் வந்துடுறாரு. அது இன்னும் கேட்குறாரு என்னாச்சு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இவர் எப்போ பார்த்தாலும் என்ன தெரியுமா பேசுகிறாருன்றாங்க. என்ன பேசுகிறாரு, நீ என் கம்பெனிக்கு வந்துடுறேன், நீ என் கூட வந்து ஒர்க் பண்ண அப்படி சொல்கிறாருன்றாங்க. அப்போ ஃபெலிக்ஸ் கேட்குறாரு, என்னடா ரீசன் நீ வந்துட்டு அவர் கம்பெனிக்கு போகாமல் இருக்கிறதுக்குன்னு சொல்கிறாங்க. அவர் என்ன பண்ணுவார் தெரியுமான்றாங்க. என்ன பண்ணுவாருன்றாங்க, அவங்க கம்பெனியில் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாமா, யாருக்கிட்டையுமே வந்து பேசக்கூடாது, சிரிக்கக்கூடாது, ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, அப்படிலாம் இருக்குதாம்மா. ஃப்ரீ டைமில் மட்டும்தான் ஃபோன் யூஸ் பண்ணுமா, அதுவும் கேன்டீனில் அந்த மாதிரி தானாம்மா. அது கொஞ்சம் யாராவது ஒர்க் டைமில் ஃபோன் யூஸ் பண்ணாங்கன்னா நீங்கள் போங்க வேலையை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு வராம்மான்றாங்க. அப்புறம் ஆமாம் அவ்வளோ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாராம்மா, யாருமே வந்துட்டு சிரிக்கக்கூடாதாம்மா, பேசக்கூடாதாம்மா. இப்போ நம்மளாம் இங்கே எவ்வளோ ஜாலியாக இருக்கோன்றாங்க. நம்ம ஜாலியாக இருக்கோம், ஏன்டா நம்ம ஜாலியாக இல்லையான்றாங்க. இப்போ இதை விட அங்கே ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். ஆமாம் இங்கே இருக்க மாதிரிலாம் இல்லையாம்மா, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக. அவர் ஃப்ரெண்டு இருக்கார்ல காயின்றாங்க. ஆமாம் அவர்கிட்ட ஒன்றே நான் கேட்டேன்னா அவர் சொன்னார் எங்கள் கம்பெனி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரா. எனக்கு அப்படியே பயந்து வந்துட்டு இனிமேல் எதுக்கு நம்ம அந்த கம்பெனிக்கு போகணும், நம்ம இங்கே ஒர்க் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் அவர் என்னது நான் ஒரு பாய் ஃப்ரெண்டு லிவிங்கில் இருக்குன்னு தெரிஞ்சா அப்புறம் என்னை பார்த்தா அங்கெல்லாம் காசிப்லாம் பேச மாட்டாங்க, அது நல்லா இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. ஆமாம்ல மோச்சிக்கு உனக்கு எவ்வளோ யோசிக்க தெரியுமான்றாங்களே. ஏன் எனக்கு பிரெயின் இல்லையா, நான் யோசிக்க மாட்டேன்னா அப்படி சொல்கிறாங்க. இருக்குது பிரெயின் இருக்குது தான் அப்படி சொல்கிறாங்க. அதனால தான் சார் அங்கே போக மாட்டேன்னு சொல்கிறீங்களான்னு. ஆமாம் அங்கெல்லாம் வேண்டாம், இங்கே என்ன நீங்கள் இருக்கீங்க ரொம்ப ஜாலியாக இருக்குல்ல எனக்கு அப்படி சொல்கிறாங்க. அதான் நாங்கள் தான் ஒன்று பார்த்துக்குறோம்டான்னு சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குல்ல இங்கேன்றாங்க. இருக்கு சொல்லிட்டு இவங்கள ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஈவினிங் டைம் தான், இப்போ என்ன நாங்கள் போய் விடுவான்னு சொல்கிறாங்க. இல்லை ஜங்குக்கு வருவார்னு சொல்கிறாங்க. எப்படி தெரியுன்றாங்க, அவர் தான் டெக்ஸ்ட் பண்ணாருன்னு சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்க. கரெக்டாக ஜங்குக்குமே வராரு. சரி ஓகே பாய் அப்படி சொல்கிறாரு. பாய் போப்போ அப்படி சொல்கிறாங்க. இங்கே ஜிம் தான் ரொம்ப கொடுக்கணும் ஓடி வந்துட்டு ஜங்கு காரில் வந்து ஏற்கிறாங்க. எப்படி இருந்துச்சு என்னோட ஒர்க்குன்றாங்க. அம்மா அது என்ன டெக்ஸ்ட் பண்ணும்போதே அப்படியே வந்துட்டு ஃபோனை வந்துட்டு ஆஃப்லைனில் போயிட்டேன்றாங்க. அது வந்து ஜங்கு கூப்பிட்றாங்க. அது வந்து நான் உங்கள்கிட்ட டெக்ஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தேன்னா. ஆமாம் அப்படியே பார்த்தா என்னோடய ஹெச்ஆர் இருக்காங்களா, அவங்க பின்னாடி நின்று இருந்தாங்கன்றாங்க. யார் உன்னோட ஹெச்ஆர்ன்றாங்க. ஆமான்றாங்க. நீங்கள் நம்ப மாட்டிங்களான்றாங்க. நம்புவேன் அப்புறம்ன்றாங்க. அதான் நான் கொஞ்சம் பயந்துட்டு ஃபோன் அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுட்டேன்றாங்க. சரி நான் கூட நினச்சேன் எங்கே என்னோடய ஆஃபீஸ் பற்றி பேசுகிறேனே, நீ அதனால தான் என்னை அவாய்ட் பண்ணுறியோ அப்படின்னு நினச்சேன்றாங்க. அச்சோ நான் ஏன் அப்படி பண்ண போகிறேன் அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் என்னோடய பாய் ஃப்ரெண்ட், நான் ஏன் அப்படி சொல்ல போகிறேன்றாங்க. அப்போ இப்போ ஓகேவா உனக்கு என் கம்பெனியில் ஜாயின் பண்ணிக்கிறேன்றாங்க. இல்லை வேண்டாம் சொல்கிறாங்க. சரி அப்போ எப்போதும் என் கம்பெனிக்கு வரவே மாட்டேன் அப்படி தானேன்றாங்க. அப்போ ஜிமின் மேனேஜர் நினைக்கிறாரு, அங்கே யார் வருவாங்க, அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ஒர்க் பண்ணுற இடத்துல நான் எனக்கு என்ன வேலை அப்படி சொல்லிட்டு இவர் ஒரு மைண்டை திங்க் பண்ணேன். சரி ஓகே வீட்டுக்கு போகலாமான்றாங்க. போகலாம். சரி வீட்டில் திங்ஸ் நிறைய எதுவுமே இல்லைடா, கிச்சனில் போய்ட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு போகலாமா சொல்கிறாங்க. சூப்பர் மார்க்கெட் போய்ட்டு போகலாமே சொல்கிறாங்க. 2 பேரும் போய்ட்டு சூப்பர் மார்க்கெட் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. நிறைய வாங்கிட்டு இருக்காங்க. எங்கேயும் புதும் அந்த ட்ராலியில் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்ருக்கா.
ஜிம்மின் என்னடா போயிட்டு ஸ்நாக்ஸ் ஐட்டமாக தேடிட்டு இருக்காரு. டேய் என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ஜங்குக், நம்ம மூவிலாம் பார்ப்போம்ல, அப்போ சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் வேணாமான்றாங்க. ஓ அதுதான் இப்போ மெயினாக அதுக்கு தான் நீங்கள் வந்திருக்கேன்றாங்க. வீட்டில் இருக்கிறாங்க ஒரு பொருள் கூட இல்லைடா, கிராசரிஸ்லாம் குக் பண்ணுறதுக்கு அது வந்து எடுன்றாங்க. போங்க ஜங்குக், எனக்கு என்ன தெரியும், நீங்கள் தானே குக் பண்ணுறீங்க, நீங்கள் தான் எடுக்கணும் அப்படின்றாங்க. ஆமாம்ல நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், சரி நானே பண்ணிக்கிறேன் விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் போயிட்டு ஒவ்வொரு பொருளாக எடுத்துகிட்டு இருக்காரு. ஜிம்மின் என்னன்னா அங்கே உள்ள திங்ஸ் எல்லாம் ஒவ்வொரு மாதிரி டேஸ்ட் பண்ணிக்கிட்டு இது நல்லா இருக்குது அது நல்லா இருக்குன்ட்டு ஒரு ட்ராலி ஃபுல்லாக ஸ்நாக்ஸாக குமிச்சு வச்சுருக்காரு. என்னடா இவ்வளோன்றாங்க. டெய்லி ஒவ்வொன்று சொல்கிறாங்க. சரி சரி, யாராவது வீட்டில் என்னை பார்த்தா என்ன நினைப்பாங்க, இவங்க வீட்டில் ஏதோ கிட்ஸ் இருக்க போல், அதான் இவ்வளோ ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு நம்மளை பார்த்து நினைக்க போகிறாங்கன்றாங்க. ஓ அப்படியா நினைப்பாங்கன்றாங்க. கிட்ஸு மட்டும் தான் ஸ்நாக்ஸ் சாப்பிடணுமா, நம்ம சாப்பிடக்கூடாதான்றாங்க. சாப்பிடலாம் தப்பு இல்லை, நீயே ஒரு கிட்டு தானே, வா போகலாம் சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் போய்ட்டு பில் பண்ணிட்டு வீட்டுக்கு தான் வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு ஜிம்மின் போயிட்டு எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குன்றாங்க. ஏன்டா இதெல்லாம் நான் தானடா எடுத்தேன், உனக்கு என்னடா டயர்டுன்றாங்க. வீட்டுக்கு வந்து அப்படியே ஒரு ரீசன் சொல்லிட்டு வரல அப்படி சொல்கிறாங்க. சரி நான் அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறேன் போ அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மின் போயிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வந்து சோஃபாவில் உட்காந்துக்கிறாரு. உட்காந்து ஜங்குக்கே பார்த்துட்ருக்காரு. ஏன்டா என்னையே பார்த்துட்ருக்கா அப்படின்றாங்க. நான் உன்னை கேட்டேன் நீங்கள் கோச்சிக்க மாட்டேங்கிறேன்றாங்க. நான் என்ன கோச்சிக்க போகிறேன், நான் கோச்சிக்காத மாதிரி கேள்வி பார்ப்போன்றாங்க. அது வந்து என்ன வந்துன்னு சொல்கிறாங்க. இல்லை அந்த வீக்கெண்டில்ன்றாங்க என்னும் ஃபெலிக்ஸ்லாம் ஊருக்கு போகிறாங்களான்றாங்க. அதுக்கு அப்படி சொல்கிறாங்க. நானும் நீயும் போகணும் அப்படி சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறான்றாங்க ஜங்குக். நான் ஊருக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு இல்லை, அப்பா அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்ல, போகணுன்றாங்க. நீ சடனாக எப்படி கேட்குற, இதுக்கு முன்னாடி கேட்கவே இல்லை என்கிட்டன்றாங்க. அது வந்துட்டு அவங்களாம் போகிறாங்களோ அதான் நானும் எனக்கு புரிஞ்சிருச்சு. ஓ இப்போ அவங்க போகிறாங்க, அவங்க தானே உன்ட்ட இந்த ஐடியாவை கொடுத்துருக்காங்கன்றாங்க. அச்சோ இல்லை அவங்களும் அப்படி சொல்லலை, எனக்கும் என்னோடய பேரண்ட்ஸை மிஸ் பண்ணுறேன்னா நானும் போகணும்லாம் சொல்கிறாங்க. ஓ அப்படி போய் ஆகணுமான்றாங்க. நானும் போய் ஆகணும். அதுவும் இல்லாமல் அம்மா கூட லாஸ்ட் டைம் கால் பண்ணப்போ கேட்டாங்க, ஏன்டா நீ எங்களை மிஸ் பண்ணவே இல்லையா, எனக்கு வந்து பார்க்கவே மாட்டேன்றா அப்படிலாம் கேட்டாங்க தெரியுமா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சொல்கிறாங்க. ஓ சரி ஓகே, இங்கே பாருங்கள், நீங்கள் கூட அப்பப்போ உங்கள் பேரண்ட்ஸ் போய் பார்க்குறீங்க, ஆனால் நான் தான் என்னோட அப்பா அம்மா போய் பார்க்குறதே இல்லை சொல்கிறாங்க. ஓ சரி அப்போ நீ ரொம்ப ஃபீல் பண்ணுறியா, ஆமாம் சரி எத்தனை டேஸு, 1 டேவா இல்லை ஹாஃப் டேவான்றாங்க. இங்கேருந்து போகிறதுக்கே எனக்கு 1 டே ஆகுன்றாங்க. என்ன சொல்கிற, இங்கே பாரு உனக்கு ஃப்ளைட் டிக்கெட் இங்கேருந்து போட்டால் கூட ஒரு 3 ஹவர்ஸ் ஆகும், போகும்போது ஒரு 3 ஹவர்ஸு, வரதுக்கு ரிட்டர்ன் ஒரு 3 ஹவர்ஸ் 6 ஹவர்ஸ் தாண்டா ஆகுன்றாங்க. அப்போ நான் என்னோடய பேரண்ட்ஸை போய் மீட் பண்ணி ஸ்டே பண்ணி அப்படிலாம் பார்க்க வேணாவான்றாங்க. ஓ அப்படி ஒன்று இருக்கா, சரி ஓகே 1 டே ஓகேவான்றாங்க. 1 டேவா, எனக்கு 1 வீக் வேணுன்றாங்க. 1 வீக் அவனோட ஆப்ஷன் லீவ் தருவாங்களான்றாங்க. நான் என்னோட மேனேஜர்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னோட மேனேஜர்கிட்ட பேசினா லீவ் கொடுத்துட்டு வரான்றாங்க. அவங்க கண்டிப்பாக கொடுத்துருவாங்க அப்படி சொல்கிறாங்க. உன் மேனேஜர் லீவ் கொடுத்துருவாரு, நான் பர்மிஷன் கொடுக்கலையே அப்படி சொல்கிறாங்க. ஜங்குக் ப்ளீஸ் ஜங்குக், ஒரே ஒரு டைம் கொடுங்களேன் சொல்கிறாங்க. ஒரே ஒரு டைம், இந்த ஒரு டைமான்னு சொல்கிறாங்க. ஓகே அப்போது 2 டேஸ் ஓகேவா சொல்கிறாங்க. 2 டேஸா, 2 டேஸ் ஓகேவா, அது வேணால் தட்டான்னு சொல்கிறாங்க. 2 டேஸ்னால் பத்தாதேன்றாங்க. என்னடா பண்ண போகிற, போயிட்டு பேரண்ட்ஸை பார்க்க போகிற, மினிமம் என்ன ஃபுட் அவங்க குக் பண்ணி தருவாங்களோ அதனால சாப்பிடுவேன், அதை தாண்டி உன்னோட ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு யாராவது போவேன், அதை தாண்டி என்ன பண்ண போகிறான்றாங்க. 1 வீக் எதுக்கு சொல்கிறாங்க. இல்லை நாங்கள் அங்கே கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம் சொல்லிட்டு நாங்கள் என்ஜாய் பண்ணலாம், அப்போ நீங்கள் 3 பேர் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படி தானே நினச்சாங்க. இல்லை கண்டிப்பாக இல்லை, சாரி எனக்காக ஒரு 2 டேஸ் ஓகேவா, எனக்கு ஓகே, என்னோடய பேரண்ட்ஸ் போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்கிறாங்க. சரி ஓகே இப்போ 2 டேஸ் தான் அப்படி சொல்கிறாங்க. நானே கூட்டிகிட்டு வந்து விடவான்றாங்க. அச்சோ வேணாம் ஆனால் என்ன கூட போவோம், இப்போ ஃபிலிக்ஸ் கூட போயிடுறேன், ஏன்னா இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா அப்புறம் அவங்க தனியாக போவாங்களான்றாங்க. சரி ஓகே 2 டேஸ் தானேன்றாங்க. 2 டேஸ் தான்ன்றாங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ஜிம்மின் அண்ட் ஒரு வீக்கெண்ட் தாண்டா வருது கரெக்டாக. ஜங்க் தான் வந்துட்டு ஏர்போர்ட்டில் விட்டுட்டு சேஃபாக போய்ட்டு ஒரு என்ன சொல்கிறாங்க. சரி ஜங்குக்குன்றாங்க. இப்போ என்ன சொல்கிறாரு ஃபிலிக்ஸ்கிட்ட, இங்கே பாரு ஏதோ ஹஸ்பண்டை வந்துட்டு ஊருக்கு அனுப்பி வைக்கிற மாதிரியே பேசுகிறாரு பாரு, என் ஒய்ஃபை அனுப்பி வைக்கிற மாதிரியே. இவங்களுக்கு மேரேஜ் கூட அவ்வளோ ஜஸ்ட் லிவிங்கில் தான் இருக்காங்க. அதுக்கே பாரு என்ன போடுறாரு, எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுறாரு, வெளிலவே விட மாட்டேங்கிறாரு, போய் பொத்தி அவர் கூடயே வச்சுக்கணும்னு நினச்சிக்கிறாருன்னு சொல்கிறாங்க. அதுவும் கூட ஒரு வகையான லவ் தான்ல அப்படி அவங்களுக்கும் பேசிக்கிறாங்க. இப்போ ஜங்கு தான் ஜிம்மில் வந்து ஹக் பண்ணுறாரு. ஜங்கு கிட்ட ஏர் போட்டுறாங்க. ஸோ வாட் அப்படின்னு அவர் கேட்குறாரு. இல்லை எல்லோரும் நம்மளை தான் பார்க்குற மாதிரி இருக்குது, எனக்கு ரொம்ப ஷையாக இருக்குன்றாங்க. அப்படியா ரொம்ப ஷையாக இருக்கேன்னுறாங்க. ஆமான்றாங்க. சரி பார்க்குறவங்களாம் நினச்சிப்பாங்க ரொம்ப லவ்லி கப்பலாக இருக்காங்க அப்படின்னு நினச்சிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம ஒன்றும் கப்பல் இல்லைன்றாங்க. அப்புறம்ன்றாங்க வேறு என்னன்றாங்க, இன்னும் நமக்கு தான் மேரேஜ் ஆகலைன்றாங்க. மேரேஜ் ஆகலைன்னா கூட கப்பல் தான்டா சொல்கிறாங்க. ஓ சரி நான் போயிட்டு வரட்டா, நீங்கள் பத்திரமா இருக்கீங்களா சொல்கிறாங்க. நான் பத்திரமா இருந்தப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் தான் அங்கே போயிட்டு கொஞ்சம் ஓவராக எக்ஸைட் ஆகிட்டு எல்லாருக்கூடையும் இப்போ சுற்றிக்கிட்டு இல்லாமல் கரெக்டாக போனோம்மா 2 டேஸ்
வீட்டில் நல்லா ஸ்டே பண்ணோமா, பேரண்ட்ஸ் கூட நல்லா என்ஜாய் பண்ணோமா, நல்லா சாப்பிட்டோமா அப்படின்ட்டு ரிட்டர்ன் வந்துடுறீங்களா அப்படி சொல்கிறாங்க. ஆச்சோ நீங்கள் சொல்கிற மாதிரி தானே பண்ணுவேன், நான் எங்கேயும் போக மாட்டேன், நான் ரொம்ப சமத்தா இருப்பேன்றாங்க. அப்படியா நீ சமத்தா இருப்பியான்றாங்க. ஆமாம் நான் தான். ஏன் அப்படி சொல்கிறாங்க. இல்லையே உனக்கு எந்த பக்கம் பார்த்தாலும் சமத்தா தெரியலையேப்பான்றாங்க. அச்சாச்சா அங்கே போங்க அப்படி சொல்கிறாங்க. சரி ஒரே ஒரு டைம் கிஸ் கூட சொல்கிறாங்க. ஐயோ என்னமோ ஃபிலிக்ஸ் இருக்காங்க, கூச்சமாக இருக்கு, வேண்டாம் அப்படி சொல்கிறாங்க. ஏய் கொடுறா அப்படி சொல்கிறாங்க. இப்போ கொடுக்குறேன்னு வச்சுக்கேன் அப்படியே இங்கே பாரு உனக்கு போகவே விட மாட்டேன், தூக்கிட்டு போய்டுவோம் வீட்டுக்கு சொல்கிறாங்க. அப்படியா ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. என்ன ஃபிலிக்ஸும் சரி இவங்க என்னவோ பண்ண போகிறாங்கட்டு அப்படியே டர்ன் பண்ணிக்கிறாங்க. மற்றவங்க இவங்க டர்ன் பண்ணிக்கிட்டாங்க, மற்றவங்களான்றாங்க. அவங்களாம் நமக்கு தெரியாதவங்க தானே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லிட்டு அழகாக போயிட்டு சீக்ஸை கொடுக்குறாரு. இப்போ ஜங்கு பார்க்குறாரு. 2 days விட்டுட்டு இருக்க போகிறா, இது ஓகேவா எனக்கு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஓகே இல்லையான்றாங்க. வா அப்படி சொல்லிட்டு அவர் கொஞ்சம் ஜிம்மில் கொஞ்சம் லிஃப்ட்டே பண்ணுறாரு, லிஃப்ட் பண்ணி கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. நிறைய பேர் பார்க்குறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. இங்கே ஃபிலிக்ஸ் சொல்கிறாரு. உண்மை இவர் 2 நாள் விட்டுட்டு இருப்பாராடான்னு சொல்கிறாங்க. இருப்பார் தான் நினைக்கிறேன், பார்ப்போம்னு சொல்லிட்டு இவங்க சரி பாய் அப்படி சொல்லிட்டு வந்து கிளம்பிடுறாங்க. இங்கே ஜங்கு தான் அந்த ஆஃபீஸ் வராரு. வந்துட்டு காயின்றாங்க. என்னடான்றாங்க. எனக்கு ஒரு மாதிரி எம்டியாக ஃபீல் ஆகுறான்றாங்க. அடப்பாவி அவனை விட்டுட்டு வந்து ஒரு 2 hours இருக்குமாடான்னு சொல்கிறாங்க. 2 hours இல்லைடா, ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 hours இருக்கும்டா. 2.5 hours தான்டா ஆகுது, அதுக்குள்ளே வாடா அப்படி சொல்கிறாங்க. உனக்கு என்ன தெரியும் போகும், உங்ககிட்டலாம் சொல்கிறதே வேஸ்ட்டுன்றாங்க. ஏன் நீ போயிருக்க வேண்டியதுன்னா கூடவே அப்படி சொல்கிறாங்க. அவங்க பேரண்ட்ஸ் ஒத்துக்கிட்டா நானும் தான் போவான்றாங்க. சரி ஜங்குக்கா அதுக்கு நீ பேசாமல் மேரேஜ் பண்ணிக்கேன்டா, ஏன்டா லிவிங்கில் இருக்கான்றாங்க. உனக்கு தெரியாதா மேரேஜ்லாம் இப்போதைக்கு பண்ணக்கூடாதுடா, சின்ன வயசு தான் எங்கள் 2 பேருக்கும், நாங்கள் போய் இப்போ போய் மேரேஜ் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறோன்றாங்க. இப்போ லிவிங்கில் என்ன பண்ணுறீங்களோ அதெல்லாம் அப்போயே பண்ணுவீங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் உனக்கு புரியாது. அப்புறம் ஃபேமிலி அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய ஒரு மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷனாக இருக்கும்டா, அதெல்லாம் உனக்கு புரியாது. லிவிங் லைஃப் வேறு அது வேறுன்றாங்க. ஓ சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அவருமே வந்துட்டு சரி விட்டு 2 days தானே வந்துட்டோம்னு சொல்கிறாங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு இங்கே ஜிமின் தான் ஜங்குக்கு கால் பண்ணுவார். இங்கே ஜிமின் போய்ட்டு ரீச் ஆகிட்டாரு. அங்கே அவங்க பேரண்ட்ஸ் பார்த்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. அப்படியே ஃபைனலாக நீ வந்துட்டியான்றாங்க. நான் வந்துட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் ஹக் பண்ணிக்கிறாரு. டேடா நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. ரொம்ப மிஸ் பண்ணியா? ஆமாம் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணோம் உன்னை, இந்த மூச்சு பையன் இல்லாமல் எங்களோட செல்ல பையன் இல்லாமல் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜமீன் தான் அம்மா நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன், அது உங்களோட ஹேண்ட்மேட் ஃபுட் இருக்குல்ல அது ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணமான்றாங்க. சரி 2 days நான் உனக்கு நிறைய குக் பண்ணி தரேன், நல்லா சாப்பிட சொல்கிறாங்க. ஆமாம் எப்படி நீங்கள் அங்கே இருக்கிறது வந்துட்டு யார் குக் பண்ணுறா சொல்கிறாங்க. 3 பேர் ஒன்றா தானே இருக்கீங்கன்றாங்க. ஜமீனுக்கு அப்படி ஒரு மாதிரி ஆகிடுது. ஆமாம் அது வந்துட்டு என்ன தான் குக் பண்ணுவான்றாங்க. என்னவா சரி ஓகே நான் குக் பண்ணி தரேன் சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவங்க வந்து வீட்டுக்கு போயிடறாங்க. ஜமீன் வீட்டில் ரூமில் போயிட்டு ஃபோனில் பார்த்து சார்ஜ் போடுறாரு. அப்படியே பார்த்தா எனக்கு டெக்ஸ்ட் வந்துகிட்டே இருக்குது, ரிச் ஆகிட்டியா என்ன பண்ணுற அப்படி சொல்லிட்டு. ஐயோ இவருக்கு நான் டெக்ஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன்னு வச்சுக்கேன், என்னோட 1 day இங்கேயே போய்டும், நான் டெக்ஸ்ட்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஃபோன் அப்படியே வச்சுட்டு அவர் வெளில வந்துட்டு அவங்க அப்பா கூட தான் நிறைய பேசிகிட்ருக்காரு. அங்கே உள்ளதை பற்றி பேசுகிறாங்க, இங்கே உள்ளதை பற்றிலாம் சொல்லிகிட்ருக்காங்க. சரி ராஜிமினா உனக்கு நம்ம கசினில் ஒரு பையன் இருக்கான் பார்க்கவா அப்படி சொல்கிறாங்க. அப்பா எதுக்கு எனக்கு சொல்கிறாங்க. எதுக்குடா மேரேஜ் பண்ணதான்றாங்க. ஐயோப்பா நான் அவனும் எனக்கு மேரேஜ் ஏஜ்லாம் இல்லைப்பா, நான் வந்து சின்ன பையன் தானே எனக்கு எதுக்குன்றாங்க. அப்படிலாம் இல்லைடா மேரேஜ் பண்ணிட்டா ஹாப்பியாக இருக்கும்ல அப்படி சொல்கிறாங்க. ஐயோ வேணாம்ப்பா நான் இப்போ தான் ஒர்க்லாம் போகிறேன், கொஞ்சம் டைம் ஆகட்டும் அப்படி சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறியா? ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே நீ சொன்னால் ஓகே தான். ஆனால் அவங்க சொன்னாங்க ஜிம்மினா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஜிம்மினா வந்துட்டு மேரேஜ் எதனா ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா எங்களுக்கு சொல்லுங்கள், நாங்களே வந்துட்டு பேசிடுறோம் அப்படின்னு சொன்னாங்களா. அதான் சொன்னேன்றாங்க. அதெல்லாம் வேணாம்ப்பா எனக்கு, நான் அப்புறமா சொல்கிறேன், இப்போதைக்கு இது வேண்டாம், நான் உங்கள் கூட கொஞ்ச நாள் ஹாப்பியாக இருக்குன்னு நினைக்கிறேன்றாங்க. இப்போ என்ன எங்கள் கூடயே இருக்க, நீ தான் அங்கே வரைக்கும் படிக்க போகிறேன்னு போனேன், அங்கேயே படிக்கிறேன் அங்கேயே ஒர்க் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அப்பா இங்கே தான் அதிகமாக கம்பெனிலாம் இல்லையேப்பா, அங்கே தான் நல்ல சேலரி இருக்குது, நல்ல ஒர்க் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. நீ சொல்கிறது கரெக்டு தான் ஓகே அப்படி சொல்லிட்டு சரி கொஞ்ச நாள் என்ஜாய் பண்ணு அப்புறம் மேரேஜெல்லாம் பற்றி பேசிக்கலான்றாங்க. சரிப்பா தேங்க்யூப்பா, நீங்கள் ரொம்ப எப்போவுமே நான் என்ன சொல்கிறோன்னு அப்படியே வந்து புரிஞ்சுக்கிறீங்கன்றாங்க. நாங்கள் புரிஞ்சுக்காம யார் புரிஞ்சுப்பா அப்படி சொல்லிட்டு ரொம்ப க்யூட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ 1 day போயிடுச்சு, இன்னும் நெக்ஸ்ட் டே தான். என்ன தான் வராரு ஜிம்மின்றாங்க. என்னன்றாங்க. இங்கே பார்த்தா ஜிம்மின் ரொம்ப ஹாயாக சோஃபாவில் படுத்துட்டு டிவி பார்த்துட்டு இருக்காரு. அவங்க ஃபோன் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என் ஃபோன் ரூமில் இருக்குது, ஏன் வேணுமான்றாங்க. எனக்கும் ஃபோன் வேணாம், நீ கொஞ்சம் வெளில
வா அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே ஜிம்மியோட அம்மா ஒரு வீட்டுக்குள்ள தான் குக் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க எட்டி பார்க்குறாங்க. என்ன எப்போ வந்தான்றாங்க. ஆண்டி நான் இப்போ தான் வந்தான்றாங்க. என்னடா வந்துட்டு வீட்டுக்கெலாம் வந்து பார்க்க முடியும், ஆண்டி அங்கிள் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டுன்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி, நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன்னா அதான் அப்பா அம்மா வேறு என்கிட்ட வந்ததுமே கொஞ்சம் ஒர்க்கெலாம் கொடுத்துட்டாங்க, நிறைய இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வீட்டில் அதை பார்த்துட்டு இருந்தேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்கன்றாங்க. நான் ரொம்ப நல்லா இருக்கேன்டா, தேங்க்ஸ்டா, நீ தான் நல்லா குக் பண்ணுறியாமே நம்ம ஜிமின் சொன்னான்றாங்க. அப்படியே என்ன சொல்லி திரும்பி ஜிமினை பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஜிமின் லைட்டாக ஐயோ விங்க் பண்ணுறாரு. சொல்லாத சொல்லிட்டு ஆமாம் ஆண்டி நான் தான் குக் பண்ணி தரேன், ஏன்னா இவனுக்கு குக் பண்ண தெரியாது, அந்த ஃபிலிக்ஸ் இருக்கானே அவனுக்கும் குக் பண்ண தெரியாது, நான் தான் குக் பண்ணி இவங்க 2 பேரையும் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. பரவாயில்ல என்னமோ நீ எப்போவுமே பெஸ்ட்டு தான் அப்படி சொல்லிட்டு ஜிமினோட அம்மா சொல்கிறாங்க. இப்போது ஆண்டி நான் ஜிமினை கொஞ்சம் வெளில கூட்டிகிட்டு போகிறேன்றாங்க. கூட்டிகிட்டு போப்பா, அதில் போய் என்ன, அவன் வந்துலேருந்து வீட்டில் தானே இருக்கான்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமினை கூட்டிகிட்டு வா வெளில போகலாமான்னு சொல்கிறாங்க. அப்போ ஜிமின் வெளில வந்துட்டு என்னாச்சு அப்படி சொல்கிறாங்க. அப்படியே இந்த ஃபோன் வந்துருக்கா கொடுக்குறாரு. பார்த்தா நம்ம ஜங்கு தான் வந்துட்டு அவ்வளோ டைம் கால் பண்ணியிருக்காரு. ஜங்கு என்ன ஃபோனுக்கு எதுக்கு இவர் உனக்கு இத்தனை டைம் கால் பண்ணாரு சொல்கிறாங்க. நீ ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சிருக்கல அதான்றாங்க. அச்சோ அப்படி சொல்கிறாங்க. என்ன அச்சோ ஏன்டா வந்தால் ஃபோன் பேச மாட்டேன் அவர்கிட்டன்றாங்க. இல்லை நான் வந்ததுலேருந்து பார்த்தோன்னா டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு, நான் அவருக்கு ரிப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா என்னோடய டே ஃபுல்லாக இங்கே போயிடுமா அந்த ஃபோன்லேயே. சரி அப்பா அம்மா கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்ட்டு தான்றாங்க. அவரை நீ லவ் பண்ணுறதுன்றாங்க. அச்சோ லவ் பண்ணாமலே நாங்கள் வந்து ஒன்றா இருக்கோன்றாங்க. அப்புறம் என்னடா ஃபோன் பேசுன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, ஆனால் கோவமாக இருப்பாரோன்னு சொல்கிறாங்க. தெரியல நீ நான் எனக்கு பண்ணிகிட்டே இருந்தார், எதுக்குடா உனக்கு பண்ணாமல் எனக்கு பண்ணுறாருன்னு கேட்டேன்னா அவர் சொன்னார் ஜிமினோட ஃபோனுக்கு ஏதோ ஆயிடுச்சு போல், ஃபோன் ரீச்சும் ஆக மாட்டேங்குது, நீ போய் கொஞ்சம் கொடுக்குறியா அப்படின்னு கேட்டாருன்னு சொல்கிறாங்க. அப்படி கேட்டாரா? ஆமாம் அப்படி தான் கேட்டார், எடுத்துகிட்டு போ அப்படி சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் கொஞ்சம் தள்ளி தான் வந்துட்டுருக்காங்க, அவங்க வீட்டிலேருந்து கொஞ்சம் தள்ளி வந்து நின்றுட்டுருக்காங்க. ஜிமின் வந்துட்டு என்னோட ஃபோன்லேருந்தே ஃபோன் பண்ணுறாரு. அங்கே ஃபோன் அட்டன் பண்ணதும் அவ்வளோதான் ஜங்குக்கு அங்கே வந்துட்டு சார் அப்போ என்ன நீங்கள் மறந்துட்டீங்க அப்படி தானே சொல்கிறாங்க. ஜங்குக்குன்றாங்க. ஜங்குக்கு தான் சொல்லு, இழிச்சவன் ஜங்குக்குன்னு சொல்லுன்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு நீ அப்படி சொல்லாதன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி நான் சொல்லக்கூடாதுன்றாங்க. ஜங்குக்கு ஐம் ரியலி சாரின்னு சொல்கிறாங்க. ஏன் சாருக்கு என்னாச்சு, உங்கள் ஃபோனுக்கு என்னாச்சு அப்படின்றாங்க. இல்லை அது வந்து ஃபோன் வந்துட்டு நான் சார்ஜ் போட மறந்துட்டியா? இல்லை நான் சார்ஜ் போட மறக்கல, பின்ன என்ன பண்ணான்னு சொல்கிறாங்க. இல்லை ஜங்குக்கு அது வந்துட்டு அப்பா அம்மாவுக்கு என்கிட்ட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொன்னாங்களா, சரி அதான் ஃபோன் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்துட்டு ஊருக்கு போயிட்டேன், நல்லா இருக்கேன், நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்க கூட உனக்கு டைம் இல்லை அப்படி தானே சொல்கிறாங்க. இல்லை அப்படி இல்லை சொல்கிறாங்க. அதான் உண்மையில் என் மேலே ஒரு கேரே இல்லை அப்படி தானேன்றாங்க. இல்லை ஜங்குக்கு அப்படி இல்லவே இல்லை, எனக்கு உங்கள் மேலே ரொம்ப கேர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதை நான் பார்க்குறேனே, நீங்கள் போனதுலேருந்து எனக்கு எவ்வளோ கால் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ டெக்ஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு ஏன் எப்படி பேசுகிறீங்க, ஏன் பிரித்து பேசுகிறீங்கன்றாங்க. ஐயோ நான் உங்களை பிரித்து பேசுவேன்னா என்னன்றாங்க. ஜங்குன்றாங்க. சொல்ல ஜங்குக்கு தான் அப்படி சொல்கிறாங்க. சாரி அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாரு இப்போ எப்போ வருவேன்னு சொல்கிறாங்க. அதான் நீங்கள் சொன்னீங்களே 2 days இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி டே போயிட்டு நாளைக்கு தானே சொல்கிறாங்க. வாய்ப்பே கிடையாது, நைட்டே வரேன்றாங்க. நைட்டேவா? நான் எப்படி சொல்லுவோம் அம்மா கிட்ட, வேண்டாம் நான் இன்றைக்கி 1 day மட்டும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சான்ஸே இல்லை, நீ இன்றைக்கி நைட்டே கிளம்பிக்க வரேன்னு சொல்கிறாங்க. அவங்க வேண்டாம் ப்ளீஸ்ன்றாங்க. இந்த 1 time மட்டும் மன்னிச்சிடுங்களேன் சொல்கிறாங்க. மன்னிக்கணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே அப்போ நான் அங்கே வரேன்றாங்க. ஐயோ வேண்டாம் அம்மாவுக்கு தெரிஞ்சால் ரொம்ப திட்டுவாங்க, எனக்கு பயமாக இருக்குது வேண்டான்றாங்க. இல்லை நீ வந்தே ஆகணும்னு சொல்கிறாங்க. வந்தே ஆகணுமா? இன்றைக்கி 1 day மட்டும் பொறுத்துக்கோங்களேன், நாளைக்கு காலையில் வந்துடுறேன் சொல்கிறாங்க. நாளைக்கு காலையில் வந்துடுவேன் சொல்கிறாங்க. கண்டிப்பாக வந்துடுறேன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன சாப்பிட்டியான்றாங்க. சாப்பிட்டேன், நான் நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேனேன்றாங்க. திருப்பி கேட்கவே மாட்டியாடான்றாங்க. சாரி நீங்கள் எப்படி இருக்கீங்கன்றாங்க. நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நான் கேட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது பாரு சொல்கிறாங்க. சாரின்றாங்க. இருக்கட்டும் உனக்கு அப்படி சொல்லிட்டு சரி பத்திரமா வச்சிடுறேன் அப்படி சொல்லிட்டு அவர் வச்சுட்டாரு. இங்கே ஜிமின் தான் என்னக்கிட்ட வந்துட்டு ஃபோனை கொடுத்துட்டு என்னன்றாங்க. என்ன அப்படின்றாங்க. என்ன வசமாக மாட்டிக்கிட்டியா சொல்கிறாங்க. நான் ஏன் தான் இப்போ ஊருக்கு வந்து நான் ஃபீல் பண்ணுறேன்றாங்க. ஏன்றாங்க. இல்லை அவர் ரொம்ப கோவமாக இருக்கார் போல சொல்கிறாங்க. கோவமாக இருக்காரா? ஐயோ சூப்பர் சொல்கிறாங்க. இப்போ நீலாம் ஒரு ஃப்ரெண்டா, நான் எவ்வளோ ஃபீல் பண்ணி சொல்கிறேன், நீ எதுவுமே சொல்ல மாட்டேன்ற சொல்கிறாங்க. என்ன சொல்லணும்? ஏன் நீங்கள் தான் வந்திருக்கல, ஒரு ஃபோன் பண்ணி சொன்னேன் என்ன, ஏர்போர்ட்டில் மட்டும் அப்படியே கிஸ் பண்ணுறீங்க எல்லாருக்கும் முன்னாடியும், இங்கே வந்தால் ஃபோன் பேச மாட்டியோ அப்படி சொல்கிறாங்க. அச்சோ என்ன அப்படி சொல்கிறோம்னா ஷை ஆகிறாரு. ஓ அப்படி சொன்னால் மட்டும் ஷை ஆகிடுற அப்படி தானேன்றாங்க. சரி ஓகே நான் நாளைக்கு காலைல ஊருக்கு போகலாமான்னு சொல்கிறாங்க. இல்லை நாங்கள் வர டைம் ஆகும், நீ போ சொல்கிறாங்க. நீங்கள் வரலையா? நாங்களாம் வர மாட்டோம், நீ போ அப்படி சொல்கிறாங்க.
நான் மட்டுமா தனியாக போகணுன்றாங்க. உனக்கு தான்ப்பா அங்கே பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க, எங்களுக்கெல்லாம் பாய் ஃப்ரெண்ட் இல்லை சரியா, நாங்கள் இருந்துட்டு வரோம், நீ போ அப்படி சொல்கிறாங்க. அப்படியே வந்து எங்கள் கூட இருக்கிற மாதிரி தான், நீ போனால் என்னமோ அவங்க உங்கள் வீட்டில் தானடா இருக்க போகிற சொல்கிறாங்க. ஆமாம் சரி, இல்லை அம்மா என்ன சொல்லுவாங்களா, அதெல்லாம் ஆண்டி ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, நாங்கள் சொல்லிக்கிறோம் போ, அதான் உனக்காக நாங்கள் பொய்யா பேசிட்டு தெரியிறோமே சொல்கிறாங்க. சரி ஓகே, ரொம்ப ஓவராக பேசாதான்றாங்க. நீ ஓவராக பேசாதடான்றாங்க. சரி ஓகே பாய் அப்படி சொல்லிட்டு ஜிமினி அவங்க வீட்டுக்குள்ளே போயிடுறாரு. இப்போ போயிட்டு அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க. அம்மான்றாங்க. என்னடான்றாங்க. நாளைக்கு நான் ஊருக்கு போகிறேம்மான்றாங்க. நாளைக்கா, என்ன 2 days அதுக்குள்ளே முடிஞ்சிச்சான்றாங்க. ஆமாம்மா, நான் நேற்று வந்தேன்னா இன்றைக்கி 1 day ஆயிடுச்சுமா, நான் போகிறேன்றாங்க. அப்படியே நேற்று வந்து அப்போ இன்னும் 2 days, இன்னும் டேஸ் எக்ஸ்ட்ரா இருக்குடான்றாங்க. இல்லைம்மா, அது லீவ் படி 2 நாள் தான், அது 2 நாள் தான்ம்மா, நான் போகணும் நாளைக்கு, நீங்கள் கோச்சிக்காதீங்கன்றாங்க. என்னடா இப்படி வர, அட்லீஸ்ட் வந்துட்டு இன்னொரு டேஸ் எக்ஸ்ட்ரா இடேன்டான்றாங்க. சாரிம்மா, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நான் லீவ் எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக எடுப்பேன்லன்றாங்க. நான் கண்டிப்பாக எடுப்பேன், இந்த ஒரு டைம் மட்டும் விட்டுருங்களேன் சொல்கிறாங்க. சரி ஓகே, அப்புறம் உனக்கு எதனா செஞ்சு தரட்டா, ஸ்நாக்ஸ் அது மாதிரின்றாங்க. செஞ்சு தாங்களேன்னு சொல்கிறாங்க. சரி இன்றைக்கி நைட்டே நான் செஞ்சு தரேன், நாளைக்கு காலை எடுத்துகிட்டு போகலான்னு சொல்கிறாங்க. சரிம்மா அப்படி சொல்லிட்டு இந்த ஜிம்மினோட அம்மா ஜிம்மினுக்காக நிறைய ஸ்நாக்ஸ் அது மாதிரி பேக் பண்ணுறாங்க, எல்லாமே செஞ்சு கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் டே தான் ஜிம்மினோட அப்பா தான் வந்து ஏர்போர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து விடுறாங்க. ஆமாண்டா, என்னும் ஃபிலிக்ஸுக்கெலாம் வந்துட்டு லீவ் இருக்குல்ல, உனக்கு மட்டும் ஏன்னுன்றாங்க. அது வந்து அப்பா அவங்க வந்துட்டு வேறு டிபார்ட்மெண்ட்ப்பா, நான் வேறு டிபார்ட்மெண்ட்றாங்க. என்னடா எல்லோரும் ஒன்றா தானே படிச்சிங்க, ஒரே கோர்ஸ் தானே, அது எப்படின்றாங்க. நாங்கள் ஒர்க் பண்ணுறது வேறு சொல்கிறாங்க, வேறு ஒரு கம்பெனியில் வேறு குரூப் அப்படி சொல்கிறாங்க. ஓ வேறையா, சரி ஓகே அப்படி சொல்கிறாங்க. நீ அவங்க மாதிரி 1 week லீவ் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம், இப்போ நீ மட்டும் தனியாக போய் அங்கே எப்படி இருக்க போகிறேன்றாங்க. இல்லைப்பா நான் இருந்துப்பேன், நான் தனியாக இருந்துப்பேன்னு சொல்கிறாங்க. இருந்துப்பியா, அங்கே வேறு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களான்னு. இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க, நான் இருந்துக்கிறேன்றாங்க. சரி ஓகே நீ சேஃபாருன்னு சொல்கிறாங்க. சரிப்பா அப்பா பாய் சொல்லிட்டு போய்ட்டு ஹக் பண்ணிக்கிறாரு. பாய் பத்திரமா போய்ட்டு வா, நெக்ஸ்ட் டைம் வரும்போது ரொம்ப நிறைய டேஸ் லீவ் எடுத்துகிட்டு வான்றாங்க. சரிப்பா கண்டிப்பாக நான் லீவ் எடுத்துகிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமினி சொல்ல அவங்க அப்பா வந்து சென்ட் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. இங்கே ஜிமின் தான் வந்துட்டு ஏர்போர்ட்டில் வந்து ரீச் ஆகிடுறாரு. இப்போது கரெக்டாக வந்துட்டு ஒரு ஆஃப்டர் 2 hours அப்புறம் தான் நம்ம சுயல் தான் வந்து ரீச் ஆகுது. இங்கே ஜங்க் தான் வந்துட்டு கார் வச்சு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஜிம்மின்னு இறங்குறாரு. ஜங்க் அப்படி முறைச்சி பார்க்குறாரு, பார்க்கவே பயமாக இருக்குது. இப்போ ஏன் இப்படி முறைக்கிறாரா, அதான் நான் சொன்ன மாதிரி வந்துட்டேன்ல, அப்புறம் என்னம்மா அப்படி சொல்லிட்டு பார்க்குறாரு. அப்படியே லக்கேஜ் எடுத்துகிட்டு வர்றாரு. ஜங்க் டேரெக்டாக வந்துட்டு லக்கேஜை மட்டும் வாங்கிட்டு எதுவுமே பேசாமல் போகிறாரு. ஜங்குன்றாங்க, எதுவும் காதலே வாங்கலை. அவர் பாட்டுக்கு போய்ட்டு லக்கேஜ் போய்ட்டு காரில் ஏற்றிட்டுறாரு. இங்கே ஜிம்மின் பார்த்துட்டே இருக்காரு பேசுவார் சொல்லிட்டு. அவர் ஜங்கு இவ்வளோ கார் டோர் கூட ஓப்பன் பண்ணி விடுறாரு. போய் உட்காந்துக்கிறாரு ஜமுதா. அப்புறம் போய் வீட்டுக்கு வர வரைக்கும் ஜிமின் பார்த்துட்டே வராரு. ஜங்குக்கு ஒரு வார்த்தை கூட பேசலை. டேரெக்டாக ஜங்குக்கு வந்துட்டு கார் வந்து வீட்டை நிறுத்திட்டு அவர் இறங்குறாரு. லக்கேஜ்லாம் எடுக்கிறாரு. ஜிமின் பார்த்துட்டே இருக்காரு. பேசுவார்னு சொல்லிட்டு ஜங்குன்றாங்க. ஒரு வார்த்தை கூட பேசலை. டேரெக்டாக உள்ளே தான் போகிறாங்க. போயிட்டு ஜங்குன்றாங்க. எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. டேரெக்டாக போயிட்டு ஜிமினும் போயிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஜங்கு வந்துட்டு சோஃபாவில் உட்காந்துருக்காரு. ஜங்குக்குன்னு சொல்லிட்டு கூட்டே இருக்காரு. குட்டி போட போன கூட சுற்றி வர்றாரு அவர்கிட்டயே. ஜங்குக்கு சாரி எப்படி சொல்லிட்டு சுற்றி வந்துகிட்டே இருக்காரு. இல்லை நான் இப்போ தான் ஃபீல் பண்ணுறேன், ஏன் அவனை மேரேஜ் பண்ணிக்காமல் வெறும் லிவிங்கில் இருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு என்னாச்சு, ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படி சொல்கிறாங்க. இல்லை நீ வந்துட்டு ஒரு ஒய்ஃப் அப்படி இருந்தனாச்சுக்க என்ன பண்ணியிருப்பேமா, ரொம்ப கரெக்டாக வந்து இருந்துருப்பல, ரொம்ப ஒரி பண்ணியிருப்பேன் நினச்சி. சாப்பிட்டாங்களா தூங்கினாங்களா என்ன பண்ணுறாங்க, நம்ம விட்டுட்டு வந்துட்டோமே, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ திங்க் பண்ணியிருப்பல. இப்போ நான் உன்னோட ஜஸ்ட் பாய் ஃப்ரெண்ட், அது உன்னோட லிவிங்கில் இருக்கிறதுனால தான் உனக்கு எவ்வளோ கேரே இல்லை, நீ ஊருக்கு போனதுலேருந்து ஒரு டெக்ஸ்ட் பண்ணியா எனக்கு அப்படி சொல்கிறாங்க. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜங்குக்கு சாரி அப்படி சொல்கிறாங்க. இல்லை சாரியில் எனக்கு வேண்டாம், இட போக அப்படி சொல்கிறாங்க. இல்லை ஜங்குக்கு சாரின்றாங்க. எட்டப்போ அப்படி சொல்கிறாங்க. ப்ளீஸ் சாரி ஜங்குக், நீங்கள் சொன்ன மாதிரியே நான் தான் வந்துட்டேன்ல சொல்கிறாங்க. ஓ இது கூட நான் என்ன ஃபோன் பண்ணி நீ இருக்கியா என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் தான் நீ வந்த, இல்லைனா நீ வந்திருப்பியா அப்படி சொல்கிறாங்க. இல்லை ஜங்குக், அதை நான் கொஞ்சம் அப்பா அம்மா ரொம்ப மிஸ் பண்ணேன்னா அதான் அவங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு என்னை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உங்களை எப்படி மறப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் நீ ஞாபகம் வச்சிருக்கோன்னு எனக்கு கூட தெரியலையே சொல்கிறாங்க. அப்படியா, நான் உங்களை மறந்துட்டேன். ஆமாம் நீ என்னை மறந்துட்டேன், தள்ளிப்போ அப்படி சொல்லிட்டு அவர் போய் சோஃபாவில் போய் படுத்துக்கிறாரு. ஜிமின் பார்க்குறாரு. எப்படி என்கிட்ட பேச மாட்டீங்களா சொல்கிறாங்க. நான் பேச மாட்டேன். அப்போ என் மேலே கோவமான்றாங்க. கண்டிப்பாக அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்கிட்ட எவ்வளோ நேரம் பேசாமல் இருக்கீங்க, நான் பார்க்குறேன் அப்படி சொல்கிறாங்க. ஜங்கு எதுவுமே சொல்லாமல் அவருக்கு ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிறாரு. அவர் போய் ஐஸ் க்ளோஸ் பண்ணி படுத்துட்டு இருக்காரு. ஜிமின் போய்ட்டு டேரெக்டாக அவர் மேலே போய் படுத்துக்கிறாரு. ஜங்குக்கு வந்துட்டு ஹக் பண்ணவே இல்லை, அப்படியே அவர் படுத்துருக்காரு. ஜங்குன்றாங்க. எதுவுமே சொல்லலை. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்கு அப்படி சொல்கிறாங்க. ரெஸ்பான்ஸாக இல்லை. ஜிமின் போய்ட்டு ஜங்கோட நெக்கில் போய் லைட்டாக வெயிட் பண்ணுறாரு. இப்போ எதுக்கு என்ன வெயிட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் என்னோடய பாய் ஃப்ரெண்ட், எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க.
ஓ அப்படியா, இப்போ தானே பாய் ஃப்ரெண்ட் உனக்கு தெரியுதான்னு சொல்கிறாங்க. 2 டேஸ்க்கு முன்னாடி தெரியலையா சொல்கிறாங்க. அச்சோ சாரி தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்கிறான்லன்றாங்க. சாரி எனக்கு வேணாம் எட்ட போ அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் ஏஞ்சி போயிடுவான்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஏஞ்சி போன்றாங்க. ஜிம்மின் கோச்சிட்டு ஏஞ்சி போயிடுறாரு. ரூமில் போய்ட்டு ரூமில் உட்காந்துக்கிறாரு. இங்கே பாரு ஒரே 1 டே தான் நான் ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கு இவருக்கு இவ்வளோ கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நானே போய்ட்டு ஹக் பண்ணுறேன், ஆனால் ஹக் பண்ண மாட்டேன்றாரு. நானே கிஸ் பண்ணுறேன், ஹக்ஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறாரு. போ அப்படி சொல்லிட்டு நான் எவ்வளோ தான் போகிறது கெஞ்சுறது, எனக்கு டயர்டாக இருக்கு நான் தூங்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு படுத்துக்கிறாரு. இங்கே ஜங்கு பார்க்குறாரு, என்ன இவ்வளோ நேரம் என்ன போய் என்ன தானே சுற்றி வந்தான், எங்கே போயிட்டான் சொல்லிட்டு பார்க்குறாரு. இங்கே தான் பக்கத்தில் இருப்பானேன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க, காணோம். ரூமுக்கு போனால் அவர் பாட்டு நல்லா க்யூட்டாக தூங்கிட்டு இருக்காரு. பார்க்குறாரு, இங்கே பாரு 1 நிமிஷம் தான் கெஞ்சினான். நானாக இருந்தால் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன்னா இவங்ககிட்ட டே ஃபுல்லாக கெஞ்சிட்டு இருக்கணும், சாரின்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டே இருப்பேன். இவன் பாரு சின்னதாக ஒரே ஒரு சாரி சொன்னான், அப்படியே வந்து படுத்துக்கிட்டான் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு சொல்கிறாங்க. ஜங்கு பார்த்து ஜிம்மி நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இங்கே பாரு எப்படி தூங்கிட்டு இருக்கான். 2 டேஸ் நான் இல்லாமல் இருந்திருக்கான், நான் இவன் இல்லாமல் மிஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்ச நாள் கேர் பண்ணுறேன் நான் பாருன்னு சொல்லிட்டு இதுக்கு தான் இவன் மாதிரி குழந்தை மாதிரி ஒரு பையனெல்லாம் லவ் பண்ணவே கூடாது, அதுவும் லிவிங்கில் வர அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்படியே சின்ன ஐஸ் ஓப்பன் பண்ணுறாரு. என்ன நான் குழந்தை மாதிரி இருக்கேன் அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி என்னன்றாங்க. ஓ அப்போ நீங்கள் கூட ஹாப்பியாக இல்லையா அப்படி சொல்கிறாங்க. சரி எங்கே ஒரு மாதிரி பார்க்குறாரு. இப்போ நீ இவ்வளோ நான் முடிச்சுட்டா இருந்தேன்றாங்க. ஆமாம் நான் முடிச்சுட்டு தான் இருந்தேன் சொல்கிறாங்க. அப்போ நீ தூங்கலையா அப்படி சொல்கிறாங்க. நீ தூங்குற மாதிரி இருந்ததான்றாங்க. நான் ஒன்றும் தூங்கலை, நீங்களே வருவீங்கன்னு தெரியும், அப்போ நீங்கள் என் கூட ஹாப்பியாக இல்லையா, அப்போ நம்ம முதல்ல லிவிங்கில் இருக்கிறது வேஸ்ட்டுன்னு சொல்கிறீங்களான்றாங்க. அவருக்கு மாதிரி இருக்குது. இல்லைடா நான் அப்படி சொல்கிறேன்றாங்க. இல்லை நீங்கள் அப்படி தான் சொன்னீங்க, இப்போ சொல்கிறீங்க அப்படியே குழந்த மாதிரி இருக்கான், இவனை நான் எதுக்கு லவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. நீங்கள் வந்து ஜஸ்ட்டு 2 டேஸ் தான், அதுக்கே நீங்கள் என்னை இவ்வளோ ஹர்ட் பண்ணுறீங்கல்ல, போங்க ஜங்குக்குன்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி படுத்துக்கிறாரு. இப்போ ஜங்கு போய்ட்டு எங்க பாரு சாரின்னு சொல்கிறாங்க. உன்னை ரொம்ப மிஸ் பண்ணலடா அதனால தான்டான்றாங்க. அப்போ நான் மிஸ் பண்ணலன்றாங்க. நீ தானடா டெக்ஸ்ட்டே பண்ணல எனக்கு, நீ தானே கால் பண்ணல, அதான் கோவம் வந்துச்சு எனக்குன்றாங்க. ஓ நீங்கள் ரொம்ப மோசம், நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ் பார்க்க போகும்போதெல்லாம் நான் ஒரு வாரத்துக்கு கூட உங்களை திட்டுறதே இல்லை தெரியுமா, நான் எவ்வளோ கேரிங்காக இருக்கேன், உங்கள் பேரண்ட்ஸ்க்கு நான் எல்லாமே கிஃப்டெல்லாம் வாங்கி கொடுக்குறேன், ஆனால் நீங்கள் வந்துட்டு என்னோடய பேரண்ட்ஸ் நான் பார்க்க போயிட்டு வந்தது உங்களுக்கு இவ்வளோ கோவம் வரும்னு சொல்கிறாங்க. அப்படி நீங்கள் வந்துட்டு அதுவும் 2 டேஸ் தான் நான் போயிட்டு வந்தேன், அதுக்கு போய் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்காரு. சரி சாரி சொல்கிறாங்க. சரி இந்த ஒரு டைம் நான் மன்னிப்பேன், ஏன்னா என் மேலே மிஸ்டேக் இருக்குல்ல, நான் வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணல அதனால தான் சொல்கிறாங்க. அப்படியா அப்போ வந்து 2 பேரும் சாரி சொல்லிக்கலாமான்றாங்க. சொல்லிக்கலாமேன்னு சொல்கிறாங்க. இவர் போயிட்டு அழகாக க்யூட்டாக ஒரு மாதிரி கிஸ் பண்ணுறாரு. சாரி அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்துட்டு கிஸ் பண்ணுவார்னு பார்த்தா வந்து ஜங்கோட சிக்ஸ் ஒரு மாதிரி பைட் பண்ணி வைக்கிறாரு. சாரின்னு சொல்கிறாங்க. டேய் நான் என்ன பண்ண நீ என்ன பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் தானே என்னை வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணுறீங்க அதனால தான் சொல்கிறாங்க. வேறு இது பேர் ஹர்ட் பண்ணுறதா இருக்கும். ஆமாம் அப்போங்க அப்படி சொல்கிறாங்க. சொல்லு அப்படி சொல்லிட்டு அம்மா உன்னை பேரண்ட்ஸ் எப்படி இருக்காங்கன்றாங்க. அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க அப்படி சொல்கிறாங்க. நீ எப்படி இருந்த, நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேனே சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு பார்க்குறாரு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தீங்கன்றாங்க. ஹாப்பியாக தான் இருந்தேன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே நான் ஹாப்பி தான், இங்கே பாரு 2 டேஸ் நீ இல்லாமல் சரி தூங்கவே இல்லையா கிட்ட அப்படி சொல்கிறாங்க. இல்லை ஆனால் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. நான் ஒன்றும் பண்ண மாட்டேங்க வா அப்படி சொல்கிறாங்க. ஜங்கு ஜிம்னி போய்ட்டு ரைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. இவர் அப்படியே பயப்பட்டு ஒரு மாதிரி அவர் ஜஸ்ட் ரைட்டாக ஹக் பண்ணி ஒரு மாதிரி மேலேயே படுக்க வச்சுக்கிறாரு. வேண்டாம் சொல்கிறாங்க. இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாரு. எனக்கு இந்த மாதிரி தூங்கி பழகிடுச்சா அதனால தான் நீ இல்லாமல் இருக்கவே முடியலடா அப்படி சொல்கிறாங்க. அப்படியா அப்போ நீங்கள் ஊருக்கு போகும்போது என்னான்றாங்க. என்னமோ நீ இந்த வீட்டில் இருக்கும்போது பேசுகிற, நான் அங்கே போனதும் இந்த பக்கம் கிளம்பி நீ உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தானே போகிறேன்னு சொல்கிறாங்க. அப்படி சின்ன சொல்லாமல் ஆச்சு ஒன்று தூக்கம் வரும்னு சொல்கிறாங்க. வரும் ஒன்று தூக்கம் வந்துடும் அப்படி சொல்லிட்டு அவர் ஒரு டேப் பண்ணி கொடுக்குறாரு. 2 பேரும் நல்லா தூங்குறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காய் தான் ஃபோன் பண்ணுறாரு. டே ஜங்கு பண்ணுறாங்க. என்னடான்றாங்க. டே இங்கே பாரு உன்னோட பேரண்ட்ஸ் கால் பண்ணாங்க என்னன்றாங்க. அது ஒன்றும் இல்லை, உன்னை பார்க்குறதுக்கு ஒரு பர்சன் வராங்களாமா. என்ன பார்க்க யார் வர்றதுன்றாங்க. அவங்களோட நேம் சொன்னால் உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன்றாங்க. சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அசுரான்றாங்க. அசுரா ஆமாம் அசுரா இருக்கல வரலான்றாங்க. நீ அவதுட்ட இப்போ வரா சொல்கிறாங்க. தெரியலடா உன்னோட அம்மா ஃபோன் பண்ணி சொன்னாங்க, உனக்கு ஃபோன் பண்ணாங்களா ரீச் ஆகலையா அதனால் சொன்னாங்க. ஜங்கு கூடிய மாமா பொண்ணு வரா அசுரா வந்து ஜங்கு பார்க்கணும் வராப்பா, நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க சொல்கிறாங்க. நான் அதுவும் அதனால தான் உங்கள்கிட்ட முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணேன்றாங்க. அம்மா இப்போ நீ ஜிமினி எங்கே இருக்கான் உன்னோட வீட்டில் தானேன்றாங்க. ஆமாண்டா அவனை நேற்று தாங்க ரொம்ப கம்பல் பண்ணி வர வச்சேன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ அசுராவும் வராளாம்மா மெயின்டெனன்ஸ் பண்ண 2 பேருன்றாங்க. காய் அப்படி சொல்கிறாங்க. இல்லைடா உன்னோட பேரண்ட்ஸ் சொன்னாங்க என்கிட்ட அவள் வரா சொல்லிட்டு என்ன பண்ண போகிறான்றாங்க. ஐயோ அது வந்து பெரிய இம்சையாச்சே அப்படி சொல்கிறாங்க. இப்போ நான் ஜிமினை என்ன பண்ணுவேன், ஹைட் பண்ணவும் முடியாது, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. இப்போது ஜிமின்கிட்ட தான் வர்றாரு. ஜிமின்றாங்க. ஜங்கு ரொம்ப தூக்கம் வருதுன்னு சொல்கிறாங்க. ஜிமின் கொஞ்சம் எந்திரின்றாங்க. ஏன் ஜங்கு பண்ணுறாங்க. இங்கே பாரு நீ இப்போ என்ன வீடு ஃப்ரீயாக தானே இருக்குன்னு சொல்கிறாங்க.
ஆமாம் ஏன் சொல்கிறாங்க. இல்லைடா இப்போ நீ இப்போதைக்கு அங்கே போறியான்றாங்க. இவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏன் ஜங்குன்றாங்க. இல்லைடா அது வந்துட்டு என்னோட கசின் ஒருத்தவங்க அங்கே வராங்கன்றாங்க. கசினா யாருன்றாங்க. அது ஒருத்தவங்க வராங்கடா. அவங்க இப்போ வந்து பார்த்தாங்கன்னா அப்பா அம்மாட்ட போய் சொல்லிடுவாங்க. ப்ளீஸ் நீ எனக்காக போயிட்டு என்ன வீட்டில் இருக்கியா, நான் வந்துட்டு அவங்க ஃபோன் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு சொல்கிறாங்க. இப்போ வா. ஆமாம் இப்போ தான்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் வந்துட்டு எதுவுமே சொல்லாமல் கிளம்பிடுறாரு. கிளம்பிட்டு இங்கே தான் வந்துட்டு என்னோட வீடு வந்துட்டு அவருக்கு பாஸ்வேர்டு தெரியும். அவர் வந்து பாஸ்வேர்டு போட்டு வீட்டுக்குள்ள வந்துடுறாரு. வந்துட்டு யார் வந்து கசின் சடனாக இப்படி வர்றதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்கு அவருக்கு. ஓஹோ இதுக்கு தான் இந்த லிவிங் லைஃப்லாம் இருக்கவே கூடாது. சடனாக பேரண்ட்ஸ் வந்தால் இங்கே தூக்கி அனுப்பி வச்சுருவாங்க. அப்புறம் யாராவது அவங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தால் நம்மளை போய் ஹைட் பண்ணி வச்சுருவாங்க. இதுக்கு தான் மேரேஜ் தான் பெட்டர் எப்போவுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் ஒரு மாதிரி யோசிக்க. இப்போது அங்கே அவருக்கு ஒரு கால் வருது. பார்த்தா என்னதான் இருக்கு. அட்டன் பண்ணிட்டு என்னமோன்றாங்க. என்னடா ஊரில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கே என்னன்றாங்க. ஓ நானே ரொம்ப சேடாக இருக்கேன் சொல்கிறாங்க. என்னாச்சு. இல்லைடா இந்த ஜங்குக்கு இருக்காண்ணா. ஜங்குக்கு என்னன்றாங்க. எல்லாத்தையும் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் யாரோ வராங்களாம். அதான் நீ வந்துட்டு என் வீட்டில் போய் இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டாரா. அதுக்கு நானும் வந்துட்டேன் சொல்கிறாங்க. ஏய் உனக்கு அறிவே இல்லைன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற அப்படின்றாங்க. இங்கே பாரு ஒரு லிவிங்கில் இருக்கீங்க. உங்கள் 2 பேருக்கும் ஈக்குவலாக அந்த வீட்டில் வந்து எல்லாருமே ரைட்ஸும் இருக்கும் சரியான்றாங்க. ஆனால் அது ஜங்குக்கோட வீடு தானே, அது அவர் தானே வாங்கினாரு சொல்கிறாங்க. ஏய் என்னடா பேசுகிற நீ. வீடு யார் வாங்கினா இருக்கட்டும், நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தானே இருக்க தான் முடிவு பண்ணி தானே இப்போ நீங்கள் எதுவும் அவன் தான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி லிவிங் லைஃப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உன் கூடவே இருக்குன்னு சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு போனால் இப்போ என்ன யாரோ வராங்க சொல்லிட்டு ஒன்று அனுப்புறது. ஏன் உன்னால் இப்போ ஒரு பாய் ஃப்ரெண்ட் வேறு யாரோ இல்லை இவன் ஃப்ரெண்ட் அப்படி கூட சொல்லியிருக்கக்கூடாதா சொல்கிறாங்க. தெரியல விடு. எதுக்கு அவர்கிட்ட போய் நான் ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டு சண்டை தானே வரும். ஏற்கனவே 2 நாள் ஊருக்கு வந்திருந்தேன்னா அதுவே ஒரு கோவம் வேண்டாம் அப்படி சொல்கிறாங்க. நீ ஏன் தான் அப்படி இருக்கோ. ஐயோ கடவுளே சொல்லிட்டு இப்போ எங்கே இருக்கான்றாங்க. உன்னோட வீட்டில் தான்ன்றாங்க. சரி இப்போ நாங்களும் ஊருக்கு வரோம். சரி வெயிட் பண்ண சொல்கிறாங்க. வரீங்களா. ஆமாம் வரோன்றாங்க. நான் வரவா ஏர்போர்ட்டுக்கு சொல்கிறாங்க. வேண்டாம் ரெஸ்ட் எடு நாளே வரோம் சொல்லிட்டு இங்கே ஃபிலிக்ஸ் அண்ட் டென்வு தான் கரெக்டாக அங்கே வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிடுறாங்க. வந்து பார்க்குறாங்க வந்து அப்படியே உட்காந்துருக்காரு. என்னடா சாப்பிட்டியான்றாங்க. இல்லை நான் குக் பண்ணவே இல்லை. அது மட்டும் இல்லை வர அவசரத்தில் நினச்சாங்க நம்ம வந்து கிரெடிட் கார்டு அங்கே வச்சுட்டு வந்துட்டேன்றாங்க. ஏன்னா கார்டு அங்கே வச்சுட்டு வந்துட்டேன். ஆமாம் அதை இப்போ ஃபுட்டு எப்படி வாங்குறது தெரியலன்றாங்க. ஃபோனில் பே பண்ண வேண்டியதான்றாங்க. இல்லை நான் வந்துட்டு ஃபோனில் பே பண்ணி வாங்கினா நிறைய காசு வந்து செலவாகும்னு சொல்லிட்டு நான் அந்த ஃபோன்பேலாம் யூஸ் பண்ணுறதே இல்லைன்றாங்க. ஐயோ கடவுளே இது என்ன நான் சொல்கிறது சொல்லிட்டு இரு அப்படி சொல்லிட்டு அவரே ஃபோனில் ஆர்டர் பண்ணுறாரு ஃபுட்டு. வந்துச்சு பாருங்க. ஒரு 10 மினிட்ஸ் இவங்களும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துடுறாங்க. வாடா சாப்பிட்றான்னு சொல்கிறாங்க. 3 பேரும் சாப்பிட்றாங்க. ஸ்டில் ஜிம்மின் ஒரு மாதிரியாக இருக்காரு. இப்போ என்ன தாண்டா உனக்கு பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. இல்லை உங்கள் கசின் வராங்கன்னு சொன்னாங்கல்ல சொல்கிறாங்க. ஆமாம் அது யாராக இருக்கும் சொல்கிறாங்க. ஏன் உனக்கு தெரியாதா நேம்லாம் சொல்லன்னு சொல்கிறாங்க. நேம்லாம் சொல்லலை. ஏதோ கசின் வராங்க நீ போயிட்டு இரு அப்படின்னு மட்டும்தான் சொன்னார் சொல்கிறாங்க. அப்படின்னு அவங்க சொன்னது கேட்டு வந்துட்டியாக்கும் சொல்கிறாங்க. நான் வேறு என்ன பண்ணேன் சொல்கிறாங்க. நீ வேறு என்ன பண்ண நீ வேறு ஒன்றுமே பண்ணாதப்போ அப்படி சொல்கிறாங்க. அப்படியே என்ன பிடிச்சிட்டு போவோம். ஜிம்மி போட்டு ஃபிலிக்ஸ்கிட்ட போகிறாரு. இங்கே பாருடா அவன் என்ன திட்டுறான்னு சொல்கிறாங்க. உன மடியில் தூக்கி கொஞ்சம் வான்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் யாரும் இன்னும் கொஞ்சம் வேணாம் யாரும் திட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய்ட்டு போய் பாவம் உட்காந்துக்கிறாரு. ஏன்டா அப்படி இருக்க நீ சொல்கிறாங்க. இங்கே பாரு ஆண்டி எங்களுக்குலாம் தெரியாது சரியாக தெரிஞ்சால் என்னென்ன சொல்லுவாங்க. நீ கேட்க மாட்டியா யார் வராங்க எதுக்கு வராங்க நான் ஏன் போகணும் அப்படின்னு கேட்கவே மாட்டியான்னு சொல்கிறாங்க. இல்லை அவர் ரொம்ப ரிக்வஸ்டடாக சொன்னார். அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சவங்க தானே கசின்னா அப்போ போய் சொல்லிடுவாங்கல்ல சொல்கிறாங்க. ஏன் சொல்லட்டும் அதனால் என்னன்றாங்க. இல்லை வேண்டாம் 2 பேருமே டிசைட் பண்ணோம்ல வீட்டுக்கு இப்போ தெரிய வேணாம்னு சொல்லி தானே நாங்கள் டிசைட் பண்ணோம். இப்போ போயிட்டு நான் அவர்கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணால் அது நல்லாவா இருக்கும்னு சொல்கிறாங்க. ஐயோ ரொம்ப நல்லா இருக்கு நீ பேசுகிறதெல்லாம் பார்க்குறதுக்கு. பாரு ஃபிலிக்ஸ் எப்படி இருக்கானே சொல்கிறாங்க. இவன் பிள்ளைக்கு நல்லா ஏமாத்துறான் அவனை சொல்கிறாங்க. இல்லை ஒன்றும் ஜங்கோ பொண்ணு ஏமாற்ற மாட்டார் நீ போய் சொல்லாதப்போ அப்படி சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே. இப்போ தான் இவங்க ஆமாம் நம்மளாம் வெளில போய் ரொம்ப நாள் ஆகுது நம்ம போகலாமா சொல்கிறாங்க. நம்ம போகலாமா இப்போ தான் நீங்கள் 2 பேரும் ஊருக்கு போயிட்டு வந்தீங்கன்றாங்க. ஆமாம் ஊருக்கு போய் என்ன பண்ணோம் வீட்டில் நிறைய ஒர்க் இருந்துச்சு. இதை பண்ணிட்டு வாடா அதை பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. நாங்களும் சரி அப்பா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுமே அப்படி சொல்லிட்டு அந்த வேலை தானே பண்ணிக்கிட்டு இருந்தோம். நம்ம வில்லேஜில் என்ன வேலை இருக்கும். ஊருக்கு போனால் மாவு அரைச்சிட்டு வாங்க இதை அரைச்சிட்டு வாங்க பொடி அரைச்சிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு என்னோடய அம்மாலாம் என்னை உட்காரவே விடலை. இதை பண்ணுடா அதை பண்ணுடா சொல்லிட்டே இருந்தாங்க. நானும் சரி நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்ம தானே பண்ண சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணி கொடுத்தேன் தெரியுமா. டயர்டாகிட்டேன். அதுக்கப்புறம் தான் கிளம்பி வந்தா சொல்கிறாங்க. ஆனால் நீ வந்து எவ்வளோ லக்கி தெரியுமா. ஆண்டி அங்கிள்லாம் உன்னை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க. நீ என்னென்னா 2 நாள் கூட அங்கே இருக்க மாட்டேன்றா. இந்த இவரை பார்க்கணுன்ட்டு கூடி வர சொல்கிறாங்க.
ஆமாம்ல, அம்மா பாவம் ரொம்ப சொன்னாங்க, நெக்ஸ்ட் டைம் வரும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லீவ் எடு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சொல்லட்டும், நீ என்ன பண்ணுற, அவங்கள ஏமாற்றிட்டு இங்கே வந்து இப்படியா இது பண்ணிட்டுன்னு சொல்கிறாங்க. சரி விடு சொல்லி போகலாமான்றாங்க. போகலாம் இரு வெயிட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ யாருக்கு நீ கால் பண்ண போகிற அப்படி சொல்லி கேட்குறாங்க. உனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சனுக்கு நான் கால் பண்ண போகிறேன் சொல்கிறாங்க. அது யார் சொல்கிறாங்க. இங்கே பாரு அப்படி சொல்லிட்டு ஒரு காமிக்கிறாங்க. அச்சோ ஹேங்கா, ஆமாம் ஹேங் தான், உனக்கு ரொம்ப பிடிச்ச ஹேங் அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே கால் பண்ண சொல்கிறாங்க. கால் பண்ணிட்டு அப்போ வச்சுக்கிறாரு. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. என்னாச்சுன்னு சொல்கிறாங்க. இல்லை ஒரு ஜங்குக்கு தெரிஞ்சான்றாங்க. ஜங்குக்கு தெரிஞ்சா இல்லை ஜங்குக்கு ஹேங்கை பிடிக்காதுன்னு சொல்கிறாங்க. ஏய் நீ என்னடா அவருக்கு பிடிக்காது இவருக்கு பிடிக்காது சொல்லிட்டு இருக்க சொல்கிறாங்க. இல்லை அவருக்கு ஹேங்கை பிடிக்காதா, நான் எதனா பண்ண போயிட்டு நீ எதனா பண்ண போயிட்டு அது தப்பாயிடுச்சுன்னா வேண்டாம் சொல்கிறாங்க. இங்கே பாரு அவர்லாம் உண்மையில எவ்வளோ பாசம் வச்சுருக்காரு, உனக்குலாம் அவர் வந்து அவங்க தம்பி மாதிரி தான் சொல்கிறாரு. அப்புறம் என்னன்றாங்க. இல்லை எனக்கு பிடிக்கும் ஆனால் ஜங்குக்குன்றாங்க. ஜங்குக்குன்னு இப்போ தெரிய போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்துட்டு அவன் ஒர்க் பார்த்துட்ருக்கான். நீ எதுக்கு இப்போ தானே ஜங்குன்னு சொல்லிட்டு சுற்றிட்டே இருக்க, உனக்கு ஒரு லைஃப் இல்லை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன், நாங்கள் 2 பேரும் ஒன்றா தானே இருக்கோம், அப்போ எங்கள் 2 பேர் லைஃப் ஒன்று தானே சொல்கிறாங்க. ஆமாம்மா ஒரே லைஃப் தான், அதனால தான் ஒன்று அப்படியே தூக்கிட்டு வந்து எங்கே நீ வேறு எங்கன்னா ஒளிஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா முருகன் சொல்கிறாங்க. சிம்முக்கு ஒரு மாதிரி எடுத்து ஃபேஸு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகிறாரு. இங்கே பாரு ஃபேஸ் அப்படி வச்சுக்காது என்ன, வெளில போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஆஃபீஸ் அப்படி நம்ம நாளைக்கு தான் போக முடியும், நாளைக்கு தான் போகணும், அதனால் வந்துட்டு வெளில போகலாம், அன்றைக்கி சும்மா தானே இருக்கோம்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டேன். இங்கே நம்ம என்னவோம், நம்ம ஃபிலிக்ஸ் அண்ட் ஜிமின் தான் ஒரு பர்சனுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே ஒரு பர்சன் ரொம்ப க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு வராங்க. ஜிமின் இவ்வளோ சேடாக தான் இருந்திருப்பாரு, ஒரு மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுட்டு. அந்த பர்சனை பார்த்ததும் ஹேங்கிறாங்க. ஜிமினான்றாங்க. ஹேங் நீங்கள் எப்படி இருக்கீங்க சொல்லிட்டு ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறாரு. நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீ உண்மையாக ஞாபகம் வச்சுருக்கியான்றாங்க. ஏன் அப்படி கேட்குறீங்க சொல்கிறாங்க. இல்லை முன்னே மறந்துட்டேன்னு நினச்சேன்றாங்க. ஐயோ ஹேங் அப்படிலாம் இல்லை, நீங்கள் எப்படி இருக்கீங்க, நான் ரொம்ப நல்லா இருக்கேன்டா, நீ நல்லா இருக்கியா, நல்லா இருக்கனே சொல்கிறாங்க. உங்களை பார்த்ததில்ல ரொம்ப ஹாப்பின்றாங்க. எனக்கு கூட அப்படி தான் சொல்லிட்டு. நீங்கள் எப்படி இருக்கீங்கன்றாங்க. நாங்கள் நல்லாயிருக்கோம் ஹேங்கிறாங்க. என்ன சடனாக ஃபோன்லாம் பண்ணீங்கன்றாங்க. இல்லை லாஸ்ட் டைம் நீங்கள் வந்தீங்களா, எங்களை வந்து மீட் பண்ணிட்டு இவனை மீட் பண்ணாமல் போயிட்டீங்களே, அதான் இன்றைக்கி இவனை மீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சான்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆமாம்மா சார் ரொம்ப பெரிய ஆள் ஆகிட்டாரு, இவர் பார்க்கவே முடியல என்னால் அப்படி சொல்கிறாங்க. அப்படியே காலேஜ் படிக்கும்போது ஹேங்கிட்ட பின்னாடியே சுற்றுறான்டா எல்லாரும் நினச்சாங்க. ஜிம்மினுக்கு எவ்வளோ க்ரஷ்ன்னு கூட நினச்சிட்டாங்கன்னா சொல்கிறாங்க. ஜிம்மின் ரொம்ப ஷை ஆகுறாரு, என்ன ஷை ஆகுறான்றாங்க. ஆமாம் எல்லோரும் அப்படி தான் நினச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இவனுக்கு ஏன் மேலே க்ரஷ் இல்லைன்னு சொல்லிட்டு என் கூட படித்த ஒரு பையன் மேலே தான் க்ரஷ்ன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது யார் ஜங்குக் தானேன்னு சொல்கிறாங்க. ஸ்மைல் பண்ணுறாங்க. ஆமாம் எப்படி இருக்கான் அவன் சொல்கிறாங்க. பொசசிவ் பாய்ன்றாங்க. ஐயா ஹேங் அவர் ரொம்ப நல்லா இருக்காருன்னு சொல்கிறாங்க. எப்பயும் ஒன்று வெளியில் விட்டுருக்கான்றாங்க. இல்லை அவருக்கு நிறைய ஒர்க் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. ஓ சரி இப்போ நீ என் கூட வரணும்னு ஓகே தானே அவனுக்குன்னு சொல்கிறாங்க. அவர் தான் எது சொல்ல மாட்டாரு சொல்கிறாங்க. அப்படியே ஃபிலிக்ஸ் பார்க்குறாரு. பாரு உண்மையை சொல்கிறான போகிற பொய்யா சொல்லிட்டு திரியிறான் சொல்லிட்டு சரி போகலாம் வாங்க அப்படி சொல்கிறாங்க. ஆமாடா டேமின் யார் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறது வந்து டேமின். அவங்க வந்துட்டு ஜிமினோட சீனியர் தான். நம்ம ஜங்குக்கு வந்து ஜிமினோட சீனியராக தான் இருந்திருப்பார். 2 பேரும் சேம் கிளாஸில் இருந்திருப்பாங்க. அப்போ இவரை பார்க்க போகும்போது தான் ஜங்குக்கு ஏஜ் இவர் பார்த்துருப்பாரு. எல்லோரும் நினச்சிருப்பாங்க டேமின் தான் ஜிமின் மேலே வந்து ஜிமினுக்கு வந்து க்ரஷ்ன்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கும் ஜங்குக்கு தான் ஜிமினோட லவ் பண்ணுறாங்க 2 பேரும் அப்படி சொல்லிட்டு. ஆனால் இவருக்கு பிடிக்காது ஜங்குக்கு வந்துட்டு டேமினை. ஏன்னா இவர் ரொம்ப க்ளோஸாக இருப்பார் நம்ம ஜிமின் கூட, அதனால் அவருக்கு பிடிக்காது. பொசசிவாக அவர் பேசினாலே ஆகாது, அதனால தான் ஓகேங்களா. இப்போ இனிமேல் தெரியும் உங்களுக்கு. இப்போ நம்ம ஃபிலிக்ஸ் நம்ம டேமின் ஜிமின் 4 பேரும் போகிறாங்க. போயிட்டு உனக்கு ரொம்ப பீச் தானே பிடிக்கும் போகுமான்னு சொல்கிறாங்க. போகலாம் ஹேங்கிறாங்க. போகலாம் சொல்லிட்டு 4 பேர் போகிறாங்க. போயிட்டு நம்ம ஜிமினை தான் தூக்கி பீச்சில் கடலில் தான் போடுறாங்க. போட்டு அழகாக இது என்ன பண்ணுறாரு ஃபிலிக்ஸ் ரொம்ப அழகாக வீடியோவாக எடுத்து ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இவங்க விளையாடுறது போகிறது அங்கே. அதுக்கப்புறம் இவங்க 3 பேர் 4 பேர் மூவிக்கு வேறு போயிருப்பாங்க. அதில் நம்ம என்ன பண்ணுறாரு நம்ம ஃபிலிக்ஸ் வந்துட்டு இவங்க 2 பேர் மட்டும் ஒரு பிக்காக எடுத்துட்டு அது அழகாக இருக்குது பார்க்குறதுக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் 2 பேரும் ஒன்றா தான் இப்போ தான் பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் பெஸ்ட் பிரதர்ஸ் இல்லைன்றாங்க. ஆமாம் நாங்கள் பெஸ்ட் பிரதர்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. அதையும் ஒரு ஃபோட்டோவை எடுத்துடுறாரு. எல்லாத்தையுமே ஐஸ்கிரீம் சாப்பிட்றது விளையாடுறது ரெஸ்டாரண்ட் சொல்லிட்டு எல்லாத்தையும் இன்றைக்கி டே ஃபுல்லாக சுற்றுறது மொத்தத்தையும் வீடியோவாக எடுத்துடுறாங்க. வீடியோ ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு இது எடுக்கிறது எல்லாமே ஃபிலிக்ஸ் தான், இன்னும் கிடையாது. நம்ம ஜிமின்மையாவது ஃபோன்லாம் பார்க்கல. இப்போது இந்த பக்கம் ஜிமின் என்ன பண்ணுறாருன்னா அதுலேருந்து இவங்கெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு மாலை விட்டு வெளில வராங்க. அங்கே பார்த்தா ஒரு பர்சன் ரொம்ப ஃபெமிலியராக தெரியுறாங்க. யார் இதுன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா ஜங்குக் தான். பேக் சைடில் பார்த்தாலும் ஜங்குக்கு அது தெரியுது. அப்போ என்னுக்கிட்ட கேட்குறாரு. என்னன்றாங்க. அது ஜங்குக்கா சொல்கிறாங்க. அதுவும் அங்கே பாருன்னு சொல்கிறாங்க. அவர் மாதிரி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. பக்கத்தில் ஒரு பொண்ணு தான் நின்றுட்டுருக்கு ஹேண்டை பிடிச்சிட்டு. இது யாருன்னு சொல்கிறாங்க. இது யாருன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. தெரியல இது யாருடான்னு சொல்கிறாங்க. எனக்கு
தெரியலையே, எனக்கு தெரியாது யாருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நல்லா பாருன்னு சொல்கிறாங்க. பார்க்குறாங்க, பார்த்தா ஒரு பொண்ணு ரொம்ப க்ளோஸாக நின்றுருக்கு. அது ரொம்ப அழகா வேற இருக்குது. எனக்கு தெரியலையே சொல்கிறாங்க. இப்போ பக்கத்தில் காய் தான் போயிட்டு 2 ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வராரு. ஒன்று அந்த பொண்ணுக்கும் என்னோட ஜங்குக்கும் தான் கொடுக்குறாங்க. அப்போ பார்க்குறாரு, இந்த பொண்ணு யாராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெயிட் பண்ணேன்னு சொல்லிட்டு என்னமோ காய்க்கெலாம் ஒருத்தருக்கு நல்லா தெரியும், ஃப்ரெண்ட்ஸ் தான். இப்போ என்ன தான் கால் பண்ணுறாரு, கரெக்டாக காய் பார்க்குறாரு. என்னமோ கால் பண்ணுறான்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணுறாரு. சொல்லு காய், எனக்கு சொல்லு என்னன்றாங்க. ஆமாம், இப்போ நீ எங்கே இருக்கேன்னு சொல்கிறாங்க. நான் எங்கிட்ட இருக்கேன், நான் வெளில இருக்கேன்டான்னு சொல்கிறாங்க. யார் கூடன்றாங்க. நான் ஜங்கு கூடன்னு சொல்கிறாங்க. எங்கே ஜங்குக்கு ஆஃபீஸில் இல்லைன்னு சொல்கிறாங்க. வெளியே போயிருக்கீங்கன்றாங்க. அவர் டக்குன்னு இதாகிட்டு இல்லைடா நாங்கள் ஆஃபீஸில் தான் இருக்கோம் சொல்கிறாங்க. ஆஃபீஸில் யார் சொல்லிட்டு சரி ஓகே நாங்கள் வரலாமா பார்க்கன்றாங்க. இல்லை நாங்கள் பிஸியாக இருக்கோம், ரொம்ப இம்பார்ட்டன்ட் மீட்டிங்கில் இருக்கோம்னு சொல்கிறாங்க. ஓ சரி ஓகே, நீ எதுக்குள்ள சடனாக கால் பண்ணுறாங்க. இல்லை நானும் ஜிம்மிலாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கோமா, சரி அதான் உங்களை பார்க்க வரலான்னு சொல்கிறாங்க. இல்லைடா இல்லை நாங்கள் கொஞ்சம் பிஸியாக ரொம்ப ஒர்க்காக இருக்கோம்டா, இன்னொரு டைம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. இப்போ ரெண்டுத்தையும் வந்துட்டு நம்ம ஜிம்மி தான் பார்த்துட்ருக்காரு. அவர் பேசுறது எல்லாத்தையும் உங்கள் ஸ்பீக்கரில் போட்டு தான் பேசியிருப்பாங்க. அப்போ தான் ஜங்குக்கு ஃபோன் பண்ண அப்படி சொல்கிறாங்க. இப்போ பண்ணவா சொல்கிறாங்க, பண்ண சொல்கிறாங்க. இந்த டைமில் ஃபிலிக்ஸ் அண்ட் டேம் இன்னும் கொஞ்சம் தள்ளி தான் நின்றுருக்காங்க. அவங்க 2 பேரும் வந்துட்டு எதுவும் வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு நீ கால் பண்ண சொல்கிறாங்க. இவர் கால் பண்ணுறாரு. கால் பண்ணால் ஜங்கு தான் வந்துட்டு ஃபோனை கட் பண்ணி விடுறாரு. ஏன் கட் பண்ணி விடுறாரு சொல்கிறாங்க. தெரியல, கட் பண்ண சொல்கிறாங்க. ட்ரை பண்ண சொல்கிறாங்க. சரி அகைன் ட்ரை பண்ணுறாரு. பார்த்தா கட் பண்ணி விடுறாரு. இப்போது காய் பார்க்குறாரு. காய் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நீ ஜிம்மிக்கு ஃபோன் பண்ணி ஜங்குக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் மீட்டிங்கில் இருக்கான், இப்போ பேச முடியாதுன்னு சொல்லிடுறியான்னு சொல்கிறாங்க. அப்படியே நீ என்னடா கரெக்டாக சொல்லிட்டு வந்திருக்க, கசன்னு வராங்கன்னு சொல்லிட்டேன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், அவனுக்கு தெரியாது, இவங்க போய் இதுவுமே இவ்வளோ தெரியாதுன்னு சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ காயத்தை தள்ளி விட்டுட்டு ஜங்குக்கு ஜிம்மிக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஜிம்மின்னு பார்க்குறாரு. என்னமோ அட்டன் பண்ண சொல்கிறாங்க. அட்டன் பண்ணி ஹலோ காய் சொல்லுங்கன்றாங்க. அது வந்து ஜிம்மின் ஜங்குக்கு ரொம்ப ஒர்க்காக இருக்கான்டா, சரியா ரொம்ப பிஸியாக இருக்கான், அப்புறமா கால் பண்ணுவான் சரியான்னு சொல்கிறாங்க. ஓ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க்கில் இருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமான்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, இவங்க நிற்கிறாங்களே இவங்க 3 பேரும் அந்த ஐஸ்கிரீம் நிற்கிறது ஒரு பிக் எடுத்துகிட்டு போகலாமா சொல்கிறாங்க. போகலான்னு சொல்லிட்டு அப்படியே திரும்புறாரு. ஒரு மாதிரி டிஎஸ்ஸே வருது. இங்கே பாரு எதுக்கு பழறான்றாங்க. இல்லை ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருமே இங்கே தான் கிளம்புறாங்க. டைமிங் நாங்கள் பாருடா எனக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன்டா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்கள் கூட இருக்கேன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அகாடமிலாம் எப்படி ரன் பண்ணிட்டுருக்கேன்றாங்க. அது ரொம்ப நல்லா போகுதுடா, ரொம்ப நல்லாயிருக்கு, டைம் கிடைக்கும்போது வாங்க என்ன சொல்கிறாங்க. வரேன் ஹேங்னு சொல்கிறாங்க. நான் ரொம்ப மிஸ் பண்ணவங்களெல்லாம் சரி இன்றைக்கி பார்க்குறதுக்கு சான்ஸ் கிடச்சிச்சு ஜிமினா ரொம்ப பார்த்து என்ன சொல்கிறாங்க. நான் எல்லாம் கேள்விப்பட்டேன் நீ லிவிங்கில் இருக்கேன்னு சொல்லிட்டு, இருந்தாலும் அதெல்லாம் சேஃபானது இல்லைடா ஓகேவா, என்ன தான் லவ் பண்ணுற பர்சனாக இருந்தாலும் யாரையுமே இந்த காலத்தில் நம்ம கூடடா, நீ பார்த்துருந்து போயினா நீ குழந்த மாதிரி எனக்கு தெரியும், கொஞ்சம் பார்த்து என்ன சொல்கிறாங்க. ஜிமின் போயிட்டு டைமில் ஹக் பண்ணிக்கிறாரு. ஹக் பண்ணிட்டு தேங்க்யூ ஹயான்னு சொல்கிறாங்க. நான் உங்களை எப்போ ஹர்ட் பண்ணிட்டேனான்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீ ஹர்ட் பண்ணடா, நீ எப்போவுமே என் மேலே அதே லவ் கேர் இப்போ ஸ்டில் அப்படியே வச்சுருக்கா, நீ என்னோட தம்பி மாதிரி, நீ என்ன ஹர்ட் பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க. ஓகே ஹேங் பாய் தேங்க்யூன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே பத்திரமா இருன்னு சொல்கிறாங்க. எதனா நீ உனக்கு என்கிட்ட எப்போ பேசினாலும் கால் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. நான் பண்ணுறேன், நீங்களும் நல்லா சாப்பிடுங்க, சேஃபாக இருங்க, நல்லா ஒர்க் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்கன்னு சொல்கிறாங்க. அச்சோ உங்கள் பாரு எவ்வளோ பெரிய பையனாட்டான் ஜிமின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ அழகாக பேசுகிறான் சொல்கிறாங்க. மெச்சூர்டா சொல்கிறாங்க. சரி பாய் ஹேங் பாய்டா சொல்லிட்டு 2 பேரும் பாய்டா சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிடுறாங்க. இப்போ ஃபிலிக்ஸ் தான் என்ன பண்ணுறாரு, இவங்க 3 பேர் காரில் தான் வந்துட்டுருக்காங்க. ஜிம்மின் அப்படியே ரொம்ப சேடாக வந்துட்டுருக்காரு. அப்போ பக்கத்தில் வந்து என்ன ட்ரைவ் பண்ணுறாரு. பின்னாடி என்னன்னா நம்ம ஃபிலிக்ஸ் என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு ஃபோட்டோ வீடியோ எல்லாத்தையும் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் தான் போஸ்ட் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காரு எல்லாத்தையும். அதுவும் இந்த டைமே வந்து ஜிம்மில் தூக்கி போட்டுருவாரு. அது ரொம்ப ஆஃப்டர் லாங் டைமுக்கு அப்புறம் நான் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் என்னோடய ஃப்ரெண்ட் அப்படிலாம் சொல்லி அனுப்பிவிட்டுருக்காரு. எல்லோரும் இப்போ காய் தான் பார்க்குறாரு. ஓப்பன் பண்ணி என்னடா நோட்டிஃபிகேஷன் வருது சொல்லிட்டு பார்க்குறாரு. பார்த்தா அதில் வந்துட்டு வெறும் வீடியோவோ வந்து ஒரு ஃபோட்டோ பிக்காக வந்துட்டுருக்கு. எல்லாம் ஒரு இதில் மட்டும்தான் இவங்க எல்லாம் 4 பேர் சேர்ந்துருக்காங்க. அது வந்து கடைசியாக தான் போடுறாரு. ஃபஸ்ட்டில் உள்ள வீடியோ எல்லாமே நம்ம டேமன் ஜிம்மோடதாகவே போட்டு விட்டாரு. அது நிறைய லைக்ஸ் வந்து ஒரு மாதிரி வந்துகிட்டே இருக்குது. பாரு இவங்க 2 பேரும் போட்டால் தான் அவ்வளோ லைக்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. இப்போது நம்ம காய் பார்த்துட்டு இவங்க எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இங்கே வேறு இவங்க 2 பேரும் இருக்காங்களே சரி சொல்லிட்டு இப்போ சொல்லலான்ட்டு அவர் ஃபோன் வச்சுக்கிறாரு. இப்போது நம்ம ஜங்குக் தான் சரிடா ஹஸ்ரான்னு சொல்கிறாங்க. என்னன்றாங்க இப்படி கிளம்புறியான்னு சொல்கிறாங்க. ஜங்குக் நம்ம கூட இன்னும் 1 டே ஸ்டே பண்ணணும் ஜங்குன்றாங்க. என் கூட என்ன ஸ்டே பண்ண போடாத, நீ கேட்ட மாதிரி நான் 1 டே ஃபுல்லாக கூட்டிகிட்டு வந்து வெளில சுற்றி காமிச்சிட்டேன், இதுக்கு மாதிரி என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒர்க் இருக்குது போ அப்படி சொல்கிறாங்க. இல்லை நான் 1 டே இங்கே ஸ்டே பண்ணி தான் போவேன்னு சொல்கிறாங்க. 1 டே இங்கே ஸ்டே பண்ணி தான் ஆகணுமா சொல்கிறாங்க. ஆமாம் இல்லை நான் ஆன்ட்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்லவா சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்று சொல்ல வேணாவா அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த பொண்ணு யாருன்னா ஜங்குக்கோட மாமா பொண்ணுறா ஓகேங்களா. அது இந்த பொண்ணு கொஞ்சம் ஜங்குக்குலாம் ரொம்ப பிடிக்கும்.
முடியும். அவங்களுக்கு அவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து இவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. அதனால தான் இப்போ இவங்க 2 பேரும் வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. ஜங்குன்றாங்க, என்னன்றாங்க, நீ இவ்வளோ பேர் வீட்டில் தனியாக இருக்கன்னு சொல்கிறாங்க. ஏன் வேறு எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. இல்லை பார்த்தா எல்லாமே 2 பொருளாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. என்ன அப்போ அந்த பொண்ணு வீடு ஃபுல்லாக பார்க்குது, அங்கே 2 காஃபி கப்புன்னு சொல்லிட்டு எல்லாமே 2 இருக்குது. இங்கே 2 பேர் ஸ்டே பண்ணிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்காக நான் ஒன்று ஒன்றா வைக்க முடியும், காய பக்கம் வருவான், அதனால எல்லாம் 2 இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஃப்ரேம் வந்துருக்கும். டக்குன்னு அது வந்து கழட்டியிருக்க அந்த இது தெரியுது. அவன் இங்கே எதனா இருந்துச்சான்னு சொல்கிறாங்க. இல்லைன்றாங்க. இல்லை ஒரு மாதிரி எம்டியே தெரியுதுன்றாங்க. இப்போ எதுக்கு நீ இந்த வீட்டை வந்துட்டு இந்த மாதிரி இது பண்ணிகிட்டு இருக்காரு சொல்கிறாங்க. இல்லை நான் அமைதியாக இருந்துக்கிறேன் சொல்லிட்டு இருக்கா. ஆமாம் இப்போ நான் எங்கே ஸ்டே பண்ணிட்டு ஒரு ரூமில் ஸ்டே பண்ணிக்க மாட்டாங்க, என்ன ஏற முடியாது சொல்கிறாங்க. நான் வேறு எங்கே தனியாக தூங்க மாட்டேன் சொல்கிறாங்க. இங்கே பாரு, நீ ஒரு பொண்ணு, என்ன தான் நம்ம மாமா பொண்ணாக இருந்தாலும் நீ வந்து ஒரு பொண்ணு சரியா, நீ வேறு ஒரு ரூமில் தூங்க அப்படி சொல்கிறாங்க. இதில் என்ன இருக்குது ஜங்குன்றாங்க. இங்கே பாரு, உன் லிமிட்டை கிராஸ் பண்ணாது, போ வேறு ஒரு ரூமில் போய் தூங்க சொல்லிட்டு வேறு ஒரு ரூம் காமிக்கிறாரு. இப்போ அந்த பொண்ணுமே அங்கே தான் இருக்குது. காயின்னு சொல்கிறாங்க. என்ன ஜங்குன்றாங்க. நீ இன்றைக்கி இங்கே ஸ்டே பண்ணுறாங்க ஏன்டான்றாங்க. இல்லை நீங்கள் ஸ்டே பண்ண சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவரும் ஸ்டே பண்ணுறாரு. இப்போ ஃபோன் எடுத்து ஜிம்முக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன் பண்ணுறாரு. அங்கே போய் அந்த பொண்ணு இன்னொரு ரூம் போய் படுத்துக்குது. இப்போ ஜங்கு தான் வந்துட்டு ஜிம்முக்கு கால் பண்ணலாம் சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாரு. அவர் ஃபோனே எடுக்கல. ஒரு மாதிரி ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒரு மாதிரி சேடாக இருக்கார். இவங்க 2 பேரும் கேட்டே இருக்காங்க, ஏன்டா அப்படி இருக்கா சொல்லிட்டு. இல்லை ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. என்னாச்சுன்னு சொல்கிறாங்க. இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு படுத்துக்கிறாரு. என்னாச்சுன்னு தெரியலையே சொல்லிட்டு, என்னது அங்கே பாரு, நீ அதே நினச்சிட்டு இருக்கியான்னு சொல்கிறாங்க. இல்லை நான் அதெல்லாம் நினச்சிட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டுக்கு அமைதியாக இருக்கார். இந்த பக்கம் நம்ம காய் தான் வந்துட்டு அங்கே அந்த போஸ்ட் பார்த்துட்டு இல்லையா, இப்போ அதில் வந்து பார்க்குறாரு. லாஸ்ட்டாக எடுத்து அந்த பிக்கை தான் பார்க்குறாரு. 4 பேர் தான் வெளில போயிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்துட்டு நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் லைக் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு லைக் போட்டுட்ருக்காரு. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாரு. என்ன பண்ணுறான்னு சொல்கிறாங்க. ஒன்றும் பண்ண சொல்கிறாங்க. இந்த ஜெமின் ஏன்டா காலை எடுக்க மாட்டேன்றான், ஃபோன் வேறு பண்ணிகிட்டே எடுக்க மாட்டேன்றான்னு சொல்கிறாங்க. நீ தான் சொன்னாலும் மதியமே, நான் அதை வேறு சொல்லிட்டேன் அப்படி சொல்கிறாங்க. அப்போ தானே சொன்னேன், இப்போ தானே கால் பண்ணிட்டு எடுக்க மாட்டேன்றானே சொல்கிறாங்க. தெரியல, ஆமாம் இங்கே பாரு சொல்லிட்டு காமிக்கிறாரு. நம்ம காய் வந்து எந்த பக்கம் காமிக்கிறாருன்னா, அவர் வந்துட்டு நம்ம ஜிமின் எடுத்துருப்பார். ஜிமின் டேமின் எல்லோரும் ஒன்றா இருக்காங்களா, ஃபிலிக்ஸ்லாம் அந்த ஃபோட்டோ தான் காமிக்கிறாரு. இங்கே பாரு, இவங்க 4 பேர் வெளில போயிருப்பாங்க போல சொல்கிறாங்க. அவருக்கு அவ்வளோ கோவம் வருது. இப்போ இவன் எங்கே போனான்னு சொல்கிறாங்க. தெரியல, எங்கே வெளில போயிருப்பாங்க போல். இந்த பிக்கை வந்துட்டு இன்றைக்கி தான் பார்த்தேன்னு சொல்கிறாங்க. அவர் பார்த்துட்டு கொடு ஃபோன்னு சொல்கிறாங்க. எதுக்குன்னு சொல்கிறாங்க. இல்லை கொடுன்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்காரு. பார்த்தா அந்த வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க. இவன் ஆஃபீஸ் போலியா பண்ணிக்கேன்னு சொல்கிறாங்க. தெரியலையே சொல்கிறாங்க. மேபி ஆஃபீஸ் போகாமல் லீவ் போட்டிருப்பான்னு சொல்கிறாங்க. நான் அவனை வந்துட்டு என்ன வீட்டுக்கு போக சொன்னேன், போயிட்டு அவன் ஆஃபீஸ் போயிருக்க வேண்டியது தானே சொல்கிறாங்க. அது எப்போ தெரியும், 4 பேர் அவங்க 2 பேர் ஊர்லேருந்து வந்திருப்பாங்க போலடா சொல்கிறாங்க. அதான் ஆஃபீஸ்க்கு போகாமல் வெளில போகலாம் அப்படின்ட்டு போயிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை, டெக்ஸ்ட் பண்ணவே இல்லைன்னு சொல்கிறாங்க. தெரியல கூட அப்படி சொல்லிட்டு எதுக்கெடுத்தாலும் பொசசிவ் ஆக வேண்டியது, எதுக்கெடுத்தாலும் இப்படி தான். காலேஜ் படிக்கும்போது அவங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன், டைமிங் கூட பேசாத, டைம் கூட சேராத. அவன் தான் சொல்லியிருக்கானா, அவன் தம்பி மாதிரியே சொல்லிட்டு இவன் தான் அவன் அண்ணன் மாதிரி சொல்கிறான், அப்புறம் என்ன உனக்குன்னு சொல்கிறாங்க. என்கிட்ட சொல்லியிருக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன் இப்போ நீ மட்டும் நான் உண்மையாக சொல்லியிருக்கேன் சொல்கிறாங்க. என்னன்னு சொல்கிறாங்க. இப்போ நீ இன்றைக்கி டே ஃபுல்லாக அசராக தானே வெளில கூட்டிகிட்டு சுற்றுறான்றாங்க. அதனோட பேரண்ட்ஸ்க்காக பண்ணதுன்னு சொல்கிறாங்க. பேரண்ட்ஸ்க்காக பண்ணாலும் நீ அவன் ஃபோன் பண்ணும்போது பிக் பண்ணி சொல்லிட்டு உண்மையை சொன்னியா, இல்லை நீ மறைக்கிறல்ல சொல்கிறாங்க. இங்கே பாரு, அதை அவங்க வந்துட்டு ஃபீல் பண்ணக்கூடாதுக்காக தான் நான் பண்ணேன்னு சொல்கிறாங்க. என்னமோ பண்ணு, விஷயத்தை தலையிட மாட்டேன் தள்ளி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போய் படுத்துக்கிறாரு. ஜவுக்கு தான் அவ்வளோ கோவம் வருது. கால் பண்ணிட்டே இருக்காரு, ஜிமின் எடுக்கவே இல்லை. ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஜவுக்கு அவ்வளோ கோவமாக இருக்குது. அஸ்ரான்னு சொல்கிறாங்க. ஏன் ஜங்குக்கு என்னன்றாங்க. நீ கிளம்புறியா, எப்போ கிளம்புறேன்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு இப்போ தானே மார்னிங் ஆயிருக்கு, நான் ஏன் கிளம்பணும்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு அஸ்ரா, எனக்கு டைம் இல்லை, எனக்கு ஒர்க் இருக்குது சரியா, நான் வேறு ஊருக்கு வெளில போகணும், அதனால கொஞ்சம் இது கிளம்புன்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, என்னோட அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன், என்ன பேசணும் பேச தெரியும், நீ கிளம்பு ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஜங்கு பண்ணுறாங்க. இங்கே பாரு கிளம்புன்னு சொன்னேன் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ இந்த தெளிவாக கேட்டுக்கோ, எனக்கு ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, போருமா அப்படி சொல்கிறாங்க. ஜங்கு என்ன சொல்கிறாங்க. ஆமாம், எனக்கு உண்மையிலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் டேரெக்டாக சொல்கிறேன் ஓகேவா, எனக்கு உண்மையிலே இப்போல்லாம் எப்போவுமே இன்ட்ரெஸ்ட்டே வராதுன்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு என்ன சொல்கிறேன். ஆமாம், எனக்கு வேற ஒரு பர்சனை பிடிச்சிருக்கு ஓகேவா, என்னோட அம்மாக்கிட்ட எப்படி பேசுனேன்னு தெரியும், நீ கிளம்ப சொல்கிறாங்க. ஏன் ஜங்கு இப்படி பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுக்கோசரா, எனக்கு உண்மையிலே ஃபீலிங்ஸ் இல்லை, என்னோட மாமா பொண்ணு உன்னை எனக்கு பிடிக்கும் சரியா, அந்த மாமா பொண்ணுன்ற ஒரு அந்த இதில் பிடிக்கும், மற்றபடி எதுவும் இல்லை சரியா, நீ ஹர்ட் ஆகக்கூடாது தான் நானும் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். இங்கே பாரு, லவ் எனக்கு உண்மையிலன்றது எப்போவுமே கிடையாது, உனக்கு பிடிச்ச ஒரு பர்சன் தான் உனக்குன்னு வருவாங்க சரியா, நீ அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கோ, ஏன்னா நீ மறந்து வீட்டில் சொல்கிறாங்க அப்படின்றதுக்காகலாம் நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படிலாம் நினைக்காதுன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன உனக்கு எப்போவும் பிடிக்காதான்னு சொல்கிறாங்க. இல்லை உன் மேலே எனக்கு எப்பவும் ஃபீலிங்ஸாக இருந்ததில்லை, நீ கிளம்புன்னு சொல்கிறாங்க. அவங்க ரொம்ப கஷ்டமாகிடுது, ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க. அங்கே பாரு அழாத சரியா, உன்னை எனக்கு ஒரு மாமா பொண்ணாக பிடிக்கும், ஒரு ஃபேமிலியாக எல்லாமே பிடிக்கும், ஆனால் அதை தாண்டி உனக்கு என் மேலே உன் மேலே ஃபீலிங்ஸ் இல்லை தான் புரிஞ்சுக்கோ சொல்கிறாங்க. அது எதுவுமே சொல்லாமல் உனக்கு வேறு யாரை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அது இப்போ என்னால் சொல்ல முடியாது, நீ போ அப்படி சொல்லிட்டு கிச்சன் எடுத்துட்டு காய் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்கிறேன், நான் போய் விட்டுருவேன் சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு.
இங்கே நம்ம ஜங்க் தான் டேரெக்டாக அவரோட கார் எடுத்துகிட்டு என்னோட வீட்டுக்கு தான் வராரு. எங்கே பார்த்தாச்சுமே ஸ்டில் அப்படியே சோகமாகவே உட்காந்துருக்காரு. ஆஃபீஸ் கிளம்புறான்டா கிளம்புன்னு சொல்கிறாங்க. அதுவும் உன் ட்ரெஸ் இங்கே இருக்கே கிளம்புன்னு சொல்கிறாங்க. ஜிம்மின் வந்துட்டு எதுவுமே சொல்லாமல் அமைதியாக உட்காந்துட்ருக்காரு. இப்போ ஜங்கு தான் வந்துட்டு காலிங் போல ப்ரெஸ் பண்ணிட்டுருக்காரு. என்ன போயிட்டு ஓப்பன் பண்ணுறாரு. ஜங்கு தான் பார்க்குறாரு. ஜங்கு பண்ணுறாங்க. என்ன ஜிமின் சொல்கிறாங்க. அவங்க உள்ளே இருக்கான்னு சொல்கிறாங்க. வாங்க அப்படி சொல்கிறாங்க. இங்கே கொண்டு போய் பார்க்குறாங்க. இவர் டேரெக்டாக போய்ட்டு ஜிமின் கிட்ட தான் உட்காராரு. ஜிமின் கிட்ட இங்கே பாரு சொல்கிறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க. ஜிமின் ஜங்கு பேச பார்க்கவே இல்லை. ஒரு மாதிரி திரும்பிக்கிறாரு. இங்கே பாரு உன்னை தானே கூப்பிட்றேன்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லல. ஓ உனக்கு கோவம்லாம் வருது இல்லை அப்படி சொல்கிறாங்க. நேற்று உன் டைம் நான் என்ன சொன்னேன்னு சொல்கிறாங்க. ஜிமின் எதுவும் பேச மாட்டேறாங்க. பாரு நான் உங்கள்கிட்ட நேற்று என்ன சொன்னேன். இங்கே போய் என்ன வீட்டில் இரு அப்படியே அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போயிருக்க வேண்டியது தானே. நேற்று போயிட்டு நான் இல்லைன்னு சொல்லவும் நீ போய்ட்டு ஊரை சுற்றிட்டு இருக்க அதுவும் அந்த டைமுன்னு கூட அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாரு. அவருக்கு அவ்வளோ கோவம் வருது. எதுவுமே சொல்லாமல் அப்படி நின்றுட்டுருக்காரு. இப்போ என்ன தான் இங்கே பாருங்க ஜங்குக்கு உங்கள் பர்சனல் விஷயத்தானே தலையிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் சொல்கிறேன். அவன் வந்துட்டு ஒன்றும் இன்னும் பண்ணல சரியா. ஜஸ்ட்டு டேமின்னு அவனுடைய அண்ணா மாதிரி சரியா. அது உங்களுக்கே நல்லா தெரியும். இப்போ நாங்கள் எல்லோரும் கூட தானே போனோம். அவங்க ஜஸ்ட்டு ஃப்ரெண்டு தானே. அவங்க வந்து வெளில வரல என்ன தப்பு நீங்கள் நினைக்கிறீங்க. நீங்கள் எதுக்காக அவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணுறீங்க ஜிமின்னு சொல்கிறாங்க. இன்னும் நான் ஃபோர்ஸ்லாம் பண்ணல அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் ஃபோர்ஸ் தான் பண்ணுறீங்க. அவங்ககிட்ட நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன நடந்துச்சு கேட்க வேண்டியது தானே. நீங்கள் எதுக்காக அவ்வளோ இது பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. பாருங்க இன்னும் புரியாது சொல்கிறாங்க. என்ன புரியாது. நீங்கள் தான் காலேஜ் படிக்கும்போது அப்படி தான் சொல்கிறீங்க. நீங்கள் லவ் பண்ணீங்கன்ற ஒரே ரீசனுக்காக அவன் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறான். இப்போ கூட பாருங்கள். நீங்கள் நேற்று கூட அவனை கூட்டிகிட்டு வந்து நீ வந்துட்டு அங்கே போய் இரு அப்படி சொல்கிறீங்க. அவன் என்னாவது போகிறதுக்கு இடமே இல்லாத மாதிரி நீங்கள் பாட்டுக்கு போ அப்படி சொல்லியிருக்கீங்க அப்படி சொல்கிறாங்க. இவர் மாதிரி பார்க்குறாரு. நீங்கள் என்ன பேசுகிறேன் என்னவோ நான் என்ன அப்படியே சொன்னேன். இது வந்துட்டு இவன் இங்கே தானே இதுக்கு முன்னாடி இருந்தான். நீங்களாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தானே. இந்த வீட்டில் அவங்க எப்போவுமே இருக்கிற ஒரு இடம் தானே. அதனால தானே வர சொன்னான்றாங்க. அது நாங்கள் இருந்து தான் பரவாயில்ல. நாங்களே இல்லை. நீங்கள் பாட்டுக்கு அவங்க வந்து யார் மேலே ஒரு பையன் மாதிரி நீ இப்போ அங்கே போயிரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹைட் பண்ணிக்கோன்ற மாதிரி அவங்க தப்பு பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து ஹைட் பண்ணி வைக்கிற மாதிரி வச்சுட்டு இருக்கீங்க அப்படி சொல்கிறாங்க. ஜங்குக்கு மாதிரி இருக்குது. இங்கே பாரு ஜங்கு என்னன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கொண்டாங்க. நான் என்ன புரிஞ்சுக்கணும். நீங்கள் தான் அவன் வந்து இன்னசென்ட்டாக இருக்கான். நீங்கள் அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க. என்னவோ அப்படி சொல்கிறாங்க. பின்ன என்ன நீ எதுக்கு இவ்வளோ கோவப்படுறீங்க ஜங்கு. ஃபஸ்ட்டு அவன் வந்து ஜஸ்ட்டு நேற்று வந்து அவங்க கூட தான் என்ஜாய் வந்தான். வெளில போதுமா நாங்களும் தானே இருந்தோம். அதை தாண்டி நீங்கள் என்ன பார்த்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம்மின்னு பார்க்குறாரு. நீ பேசவே மாட்டியா. அவன் ஃப்ரெண்டு இவ்வளோ தூரம் பேசுகிறான் நீ பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிம்மின் தான் என்னமோ ஃபிலிக்ஸு பார்க்குறாங்க. சரி அங்கே கிளம்புறோம் எங்களுக்கு ஒர்க் இருக்குது. ஜிம்மின் எப்போ வரேன்னு சொல்கிறாங்க. அவர் எதுவும் சொல்ல மாட்டாரு. சரி அவங்களே பேசிக்கிறோன்னு சொல்லிட்டு ஃபிலிக்ஸ் போகலாமா சொல்கிறாங்க. போகலாம் சொல்லிட்டு 2 பேரும் வந்துடுறாங்க. இப்போ ஜிம்மின் அதை ஜங்கு தான் பார்க்குறாரு. இங்கே பாரு உங்கள்கிட்ட நான் அவ்வளோ தூரம் சொல்லியிருக்கேன் அவங்கள பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஜிம்மினுக்கு அவ்வளோ கோவம் வருது. போதும் ஜங்கு நீ நிறுத்து அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் தான் என்னை சீட் பண்ணுறீங்க தெரியுமா சொல்கிறாங்க. நான் சீட் பண்ணுறேன்னா. ஆமாம் சீட் பண்ணுறீங்க. நீங்கள் வேற ஒரு பொண்ணு கூட அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் இங்கே பார்த்தப்போ பேசாதுன்றாங்க. அப்போ நீங்கள் தானே பண்ணீங்க நேற்று. நீங்கள் என்ன மட்டும் யாரோ ஒருத்தவங்க வராங்க சொன்னதும் நீங்கள் என்ன வந்துட்டு போ என் வீட்டுக்கு போன்னு சொல்கிறீங்க. அப்போ நான் யார் அந்த வீட்டில். அப்போ எனக்கு எந்த உரிமையும் இல்லை தானே. ஏன்னா ஜஸ்ட் பிகாஸ் நம்ம இருக்கிறது லிவிங் லைஃப் அப்படி தானே சொல்கிறாங்க. ஏங்க பாரு நான் அப்படி சொல்லடா. அவங்க என்னோட ஃபேமிலி. அதான் அவங்க உங்களோட ஃபேமிலி. நான் வந்து ஒரு 3rd பர்சன் சொல்கிறாங்க. ஏங்க பாரு நீ எனக்கு 3rd பர்சனடா. நீ என்னோட லவ் அப்படி சொல்கிறாங்க. லவ்வாக இருந்தனா நீங்கள் அந்த பொண்ணுக்கிட்டே சொல்லியிருக்கலாம்ல நான் அந்த பர்சன் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் அந்த பொண்ணு கூட வெளில டைம் ஸ்பெண்ட் பண்ணி தானே சொல்கிறாங்க. என்னன்றாங்க. ஆமாம் நீங்கள் நேற்று இந்த மாலில் நிற்கல நான் ஃபோன் பண்ணி நீங்கள் கட் பண்ணி விடல சொல்கிறாங்க. என்ன மட்டும் சொல்கிறீங்க. நீ ஏன் இவங்க கூட போகிற அவங்க கூட போகிறவன்ட்டு. ஈவன் அவங்கள வந்து கூட ஹைட் பண்ணிட்டு கூட போகல. நான் உங்களுக்கு கால் பண்ணி அதை கூட சொல்லலான்னு ட்ரை பண்ணேன். நீங்கள் இந்த ஃபோனை பிக் பண்ணவே இல்லை. அவங்க கூட நாங்கள் போனது கூட ஓப்பனாக போடுறோம். எங்கள் வீடியோவை போடுறோம் போஸ்ட்டாக போட முடியல சொல்ல முடியல. ஏன் என்னோடய ஃப்ரெண்ட் சொல்ல முடியும். சீனியர் அப்படி சொல்ல முடியும். உங்களால் சொல்ல முடியுமா. அந்த பொண்ணு உங்கள் பக்கத்தில் நேற்று உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டு நிற்கிறா. எனக்கு எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு தெரியுமா. இன்செக்யூராக ஃபீல் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. நீ என்னடா சொல்கிறேன். ஆமாம் எனக்கு இன்செக்யூராக ஃபீல் ஆகுது ஜங்குக்கு. நீங்கள் என்னோடய ஜங்குக்கே இல்லை தெரியுமா. எனக்கு இந்த லிவிங் லைஃப் ரொம்ப கவலையாக இருக்குது. இதில் ஏன் வந்தேன்னு தோணுதுன்னு சொல்கிறாங்க. டே இப்படி சொல்லாத. அங்கே பாரு எனக்கு உடனே எவ்வளோ பிடிக்கும். உங்களை எவ்வளோ அவங்க வந்து ரொம்ப அப்செட்டிவாக இருக்கண்டா சரியாகிறாங்க. இல்லை நீ எவ்வளோ ரொம்ப அப்செட்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு போய் எல்லாமே சொல்கிறாங்க. எல்லாமே பொசசிவ் அப்படின்னு சொல்கிறா போய் தான். நீங்கள் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறீங்க. கண்டிப்பாக நான் வந்துட்டு அப்படி இல்லைடா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோன்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு நம்ம ரொம்ப லவ் பண்ணுறாரா சொல்கிறாங்க. ரொம்ப லவ் பண்ணால் அப்புறம் ஏன் அந்த பொண்ணு வந்துட்டு உங்கள் கூட அப்படின்னு இருந்தாங்கன்றாங்க. இங்கே பாரு அவங்க வந்துட்டு என்னோட மாமா பொண்ணு சரியா உனக்கு தெரியல சொல்கிறாங்க. எனக்கு தெரியாது நீ போய் சொல்கிறீங்க. நாங்கள் இல்லைடா நான் உண்மை சொல்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி என்னோடய ஃபேமிலியில் அவளை தான் எனக்கு மேரேஜ் பண்ணி நினைக்கிறாங்கடா. அந்த ரீசனால் தான் நான் உன்னை கூட இப்போ வரைக்கும் இன்ட்ரோ பண்ணாமல் இருக்கேன். கொஞ்சம் டேஸ் போகட்டும். அவள் எப்படினாலும் வேற ஒரு பர்சனை மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்கன்னா நம்ம லவ் போய் வீட்டில் சொல்லலான்னு தான் வெயிட் பண்ணுறேன். அப்படி இல்லை சொல்கிறாங்க. அப்போ ஏன்னா ஃபோன் பண்ணும்போது அட்டன் பண்ணி உண்மையை சொல்லியிருக்கலாமேன்றாங்க. நீ ஹர்ட் ஆகிடும்னு நான் நினச்சேன்றாங்க. இப்போ நான் ஹர்ட் ஆகலையான்னு சொல்கிறாங்க. நான் பார்த்தேன் நீங்கள் ஃபோனை கட் பண்ணி விட்றீங்க. காய்கிட்ட ஃபோன் சொல்கிறீங்க. ஃபோனை கொடுத்து சொல்ல சொல்கிறீங்க. பிஸியாக இருக்குன்னு போய் சொல்ல சொல்கிறீங்கன்றாங்க. அப்போ நீங்கள் நிறைய இது பேர் என்கிட்ட மறைச்சிருக்கீங்களா சொல்கிறாங்க. ஐயோ உண்மையாக இல்லை
இல்லை புரிஞ்சுக்கோ சொல்கிறாங்க. நான் அவங்கள புரிஞ்சுக்கல, நீங்கள் தான் ரொம்ப எல்லாருக்கிட்டையும் நான் ஜிம்மினை ரொம்ப லவ் பண்ணுறேன், ரொம்ப ஜிம்மின் மேலே வந்துட்டு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்கேன், ரொம்ப ஜெலஸாக இருக்கேன், அப்படியே கேரிங்காக இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் போய் சொல்கிறீங்கன்றாங்க. அப்போ என்னோட லவ் கேர்லாம் போயின்னு சொல்கிறேன்றாங்க. ஆமாம் போய் தான் சொல்கிறாங்க. அப்படியா என்னோடய லவ் பொய் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு மாதிரி ஐஸை பார்க்குறாரு. உண்மையை சொல்லி என் லவ் பொய் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை அப்படி சொல்கிறாங்க. சரி அங்கே போயிட்டு இங்கே பாரு எனக்கு கண்ணை பாருன்னு சொல்கிறாங்க. அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. ஒரு மாதிரி டீப்பாக வந்து கிஸ் பண்ணிட்டே இருக்காரு. இப்போ சொல்லுன்னு சொல்கிறாங்க. இல்லை அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாரு சொல்லுன்னு சொல்கிறாங்க. ஒரு மாதிரி இருக்கவருக்கு சாரி சொல்கிறாங்க. இங்கே பாருடா நான் தெரியாமல் பண்ணிட்டேன் சாரி சரியா, நீ ரொம்ப ஹர்ட் ஆகலை, உனக்கு தான் நான் யார் கூடயே இருந்தால் பிடிக்காதில்ல, அது பொண்ணுங்க அது மாதிரி என்னை தொட்டால் உனக்கு எவ்வளோ கோவம் வரும்னு எனக்கு தெரியும், நீ மற்ற விஷயத்தான் சாப்பிட்டு தான், ஆனால் என்னை யாராவது தொட்டு பேசினா உனக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும்னு சொல்கிறாங்க. சேம் நானும் அப்படி தானே சொல்கிறாங்க. ஆனால் அதுக்காக அப்படி சொல்கிறாங்க. சாரி தெரியாமல் பண்ணிட்டேன் சரியா, அப்போ அந்த வீடு உங்கள் வீடு தானே, அதனால தானே நான் வீட்டை விட்டு அனுப்பிட்டீங்கன்னு சொல்கிறாங்க. ஐயோ அப்படிலாம் நினைக்காது, அது உன்னோட வீடு தான் சரியா, நம்ம 2 பேர் தான் வாங்கியிருக்காங்க சரியா, அது உனக்கும் சொந்தமானது தான்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஏன் என்னை விட்டு அனுப்புனீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு வேணால் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு நீங்கள் வெளில போயிருக்க வேண்டியதானே, என்னையே அனுப்புனீங்கன்னு சொல்கிறாங்க. ஓ சாரி தப்பு தான் தெரியாமல் பண்ணிட்டேன், தப்பு தான், மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி போட்டு ஃபேஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணிட்டுருக்காரு. எட்ட போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எட்ட போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு ஜிம்மினை தூக்குறாரு. எங்கே தூக்குறீங்கன்னு சொல்கிறாங்க. வீட்டுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போகிறாரு. ஜங்குக்கின்னு வீட்டில் சொல்கிறாங்க. பருவமெல்லாம் கோவமாக இருக்கான்னு சொல்கிறாங்க. கோவமாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்துட்டு ஜிம்மில் அப்படியே தூக்கிட்டு வீட்டுக்கு தான் வந்துட்டு அங்கே காமிக்கிறாரு. வீட்டில் பார்த்தா இவங்களோட 2 ஃபோட்டோ வந்துட்டு ரொம்ப பெரிய ஃப்ரேமாக இருக்குது. இது என்ன சொல்கிறாங்க. உனக்காக நான் அதை அரேஞ்ச் பண்ணேன் சரியா, அந்த வீடு ஃபுல்லாக உன்னோட ஃபோட்டோ 2 ஃபோட்டோ தான் இருக்குன்னு நினச்சேன், அதனால் அரேஞ்ச் பண்ணி வச்சேன், எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. நல்லா தான் இருக்குது சொல்கிறாங்க. ஆனால் என்ன அவங்க வந்துட்டு வீட்டை விட்டு வெளில போன்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ எவ்வளோ இன்செக்யூராக இருந்துச்சு தெரியுமா சொல்கிறாங்க. சரி சாரிடா தெரியாமல் சொல்கிறேன் சரியா, இனிமேல் யார் வந்தாலும் நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே வராதீங்க, ஆல்ரெடி இந்த வீட்டில் ஒரு பர்சன் இருக்காங்க, அவங்க தான் எனக்கு சொந்தமான பர்சன் அப்படின்னு சொல்லிடுறேன் சொல்கிறாங்க. ஓ நீ இப்படிலாம் ரொம்ப சீட் பண்ணுற சொல்கிறாங்க. அப்போ அந்த வேர்ட்ஸ்லாம் சொல்லாதடா அப்படி சொல்கிறாங்க. இல்லை நான் நினைக்கிறேன் நம்ம இந்த லிவிங் லைஃப் வேணாம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன ஏன்றாங்க. நான் லிவிங் லைஃப்பில் இருக்கிறதுனால தான் நீ வந்துட்டு என்னை வந்துட்டு ரெஸ்பெக்டே கொடுக்க மாட்டேங்கிற அப்படி சொல்கிறாங்க. ரெஸ்பெக்டே கொடுக்கலையாவும். ஆமாம் இதே நான் உனக்கு ஒரு ஒய்ஃபாக இருந்தேன்னா நீ நேரம் பயந்துருப்பில்ல, யாராவது ஒருத்தவங்களோட பர்சன் நான் பேசும்போதும் இல்லை நான் கால் பண்ண உடனே பிக் பண்ணியிருப்பேன், நான் ஒரு ஜஸ்ட் பாய் ஃப்ரெண்டாக இருக்கிறனால தான் நீ இப்படி பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. சார் அப்படிலாம் யோசிக்கிறீங்களான்னு இருக்கும். ஆமாம் அப்படிலாம் யோசிக்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுற என்ன பண்ணுறாங்க, என்ன மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்கிறாங்க. மேரேஜ் ஆமாம் உங்கள் வீட்டில் நீங்கள் எப்போனாலும் சொல்லிக்கோங்க, எனக்கு இப்போ மேரேஜ் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. பண்ணிவிட்டு நான் அந்த வீட்டில் இருந்தால் ஒய்ஃபாக தான் இருப்பேன், அந்த லிவிங்கில் நான் இருக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. செலவில் இங்கே பாரு இன்னும் ஒரு 1 இயர் இருந்தா அதுக்கப்புறம் கண்டிப்பாக என்னோடய பேரண்ட்ஸ்கிட்ட பேசி அதுக்குள்ளே அந்த அசுராக்கு எப்படியும் மேரேஜ் ஆகிடும்ன்றாங்க. அதே நான் அசுரா சொல்கிறாங்க. அது யாருக்கும் அடங்காத ஒரு பொண்ணு சரியா, அதனால தான்றாங்க. அது சொல்கிறது தான் நடக்கணும், அது சொல்கிறது தான் நடக்கணும், அது செய்கிற அது என்ன வேணும்னு நினைக்கிறோ அதை தான் அது கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும், அதனால தான் அந்த பேரை சொல்கிறாங்க. அப்படியா ஆமாம் அங்கே பாரு எனக்கு ஒன்று தான் ரொம்ப பிடிக்கும் சரியா, இந்த 1 இயர் மட்டும் டைம் கொடு, 1 இயருக்கு அப்புறம் கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்கிறாங்க. கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிக்கலாம் ஓகேவா, நான் வேறு யாரை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் இந்த மூச்சு பேபி விட்டுட்டு சொல்கிறாங்க. உண்மையை தானே சொல்கிறீங்க, உண்மையை தானே சொல்கிறேன், இந்த 1 இயர் மட்டும் சரியா, மேரேஜில் என்ன இருக்குது லவ் தானே சொல்கிறாங்க. ஆமாம் இப்படி சொல்லிட்டு என்னை ஏமாற்றி வச்சுருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. நான் ஆமாம் நான் ஏமாத்துறடா சொல்கிறாங்க. ஓ இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன்ல சொல்கிறாங்க. பண்ண மாட்டேன், இனிமேல் யாராவது உன்னை மீட் பண்ண வந்தால் கூட நீ வெளில போய் மீட் பண்ண, நான் தான் அந்த வீட்டில் இருப்பேன்னு சொல்கிறாங்க. அப்படியா ஆமாம் இனிமேல் இந்த காய் வந்தால் கூட நீ வெளில போய் காய்கிட்ட பேசு, நீ வரக்கூடாது வீட்டுக்குள்ளே, இந்த காய் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க. அவன் அப்படியே நீ தான் சொல்கிறேன்னா அவன் அதுக்கு மேலே போய் பேசுகிறான்ல சொல்கிறாங்க. நான் அதெல்லாம் அப்படி சொல்ல சொன்னான்றாங்க. நீ சொல்ல சொன்னாலும் அவன் வந்து நான் என்கிட்ட உண்மையை சொல்லியிருக்கணுங்களான்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு மட்டும் உங்கள் ஃப்ரெண்டு ரொம்ப லாயலாக இருக்காங்களா சொல்கிறாங்க. சரி தெரியாமல் சொல்லிட்டேன், இனிமேல் விட சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் இனிமேல் உங்கள் பேரண்ட்ஸ் யாராவது வந்தால் வராங்க, நீ அங்கே போய் ஒளிஞ்சிக்கோன்னு சொன்னீங்க அவ்வளோதான் சொல்கிறாங்க. நான் போய் உங்களுக்கு டிவோர்ஸ் பண்ணுறாங்க. டிவோர்ஸ் ஆனவங்களுக்கு தான் மேரேஜே ஆகலைன்னு சொல்கிறாங்க. வேறு என்ன பண்ணட்டும், நான் மேரேஜ் ஆகலைன்னா டிவோர்ஸ் பண்ண முடியாது. அப்புறம் எப்படி சரி பிரேக் அப் சொல்கிறாங்க. இன்னொரு டைம் சொல்கிறாங்க. பிரேக் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே ஒரு மாதிரி லிப்பை ரொம்ப டைட் நல்லா அட்டாச் பண்ணுறாரு. அட்டாச் பண்ணி அப்படியே லிஃப்ட் பண்ணி கிஸ் பண்ணிட்டே பெட்ரூம் தான் தூக்கிட்டு போகிறாரு. இனிமேல் சொல்லுவியா அப்படி சொல்கிறாங்க. நான் சொல்ல மாட்டேன் சொல்கிறாங்க. சொல்லுவேன் சொல்ல மாட்டேன் சொல்கிறாங்க. அந்த பையன் இருக்கட்டும், கொஞ்சம் நாளாக சாரை ஃப்ரீயாக விட்டுட்டேன்ல, அதான் ரொம்ப ஓவராக பேசுகிறீங்கல்ல அப்படி சொல்கிறாங்க. சாரி செங்குக்கு சாரி சொல்கிறாங்க. அந்த சாரியில் வேலைக்கு ஆகுது, பனிஷ்மெண்ட் வாங்கிக்கோ ரெடியாரு அப்படி சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் சொல்கிறாங்க. வாங்கிக்கோ அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா லவ் எவ்வளோ இருக்குன்னு காமிக்கணும்ல இப்போ சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் சொல்கிறாங்க. ஜஸ்ட் வாங்கிக்கோ அப்படி சொல்கிறாங்க. அவருக்கு ரொம்ப ஷையாகிறாரு. வேண்டாம் அப்படி சொல்கிறாங்க. இல்லை எனக்கு வேணும் வா அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹக் பண்ணுறாரு. வேண்டாம்
வேண்டாம் ஜங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. வாடா சொல்கிறாங்க. ஒரு மாதிரி டீப்பாக கிஸ் பண்ணுறாரு. ஜங்கு போதும் விடுங்க சொல்கிறாங்க. இல்லை ரொம்ப பேசிட்டேன் இன்னைக்கு, அதனால தான் இப்போ கொடுத்தேன்னு வச்சுக்கேன் லைஃப் லாங் வேறு யாரையும் நினைக்கணும்னு தோணாதில்ல, அதுக்கு தான் வா அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி டீப்பாக கிஸ் பண்ணுறாரு. ஜங்கு போதும் சொல்கிறாங்க. ஜஸ்ட்டு இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படி சொல்கிறாங்க. ஐயோ சாரின்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப இது ரொம்ப லேட்டு. சரி ஓகேவா, நீ சாரிலாம் முன்னே சொல்லிட்டு இருக்கணும், ரொம்ப லேட் ஆகிடுச்சி, இனிமேல் வந்து வேஸ்ட்டு சாரி சொல்லாத சொல்கிறாங்க. ஒரு மாதிரி இருக்கு. வேண்டாம் சொல்கிறாங்க. ஜஸ்ட் என்ஜாய் பண்ண ஓகே அப்படி சொல்கிறாங்க. ஐ லவ் யூ அப்படி சொல்லிட்டு கிஸ் பண்ணுறாரு. அப்பாடான்னு சொல்கிறாங்க. இல்லை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ லவ் யூ ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் ஐ லவ் யூ சொல்லுவோன்னு சொல்கிறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ சொல்ல சொல்கிறாங்க. என்ன சொல்லணும்னு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. ஐ லவ் யூ டூ ஜங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது அவ்வளோதான் அப்படி ஸ்டார்ட் பண்ணலாமா சொல்கிறாங்க. வேண்டாம் என் பண்ணிடலாம் சொல்கிறாங்க. சரி ஓகேடா இந்த ஒன் ஷார்ட்டாக ஒரு மாதிரி ஸ்வீட்டாகவே முடிச்சிடலாம் ஓகேங்களா. பை டேக்